சோ ஐடிய வந்து ஒரு ப்ரொஃபஷனலுக்குள்ள போக இயலான்னு சொல்ற ஆட்களுக்கு வந்து நீங்க சொல்லலாம் இவ்வளவு ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க ஐடில. சோ நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிகிரி தான் வந்து ஐடி டிகிரி. சோ நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல எப்படி நாம இதுக்கு என்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நம்ம பிரைவேட் எடுத்த மனுஷன்னா ஐடிக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கான செலவழிக்க வேண்டிய இருக்கு. இப்ப ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து அதை ஃப்ரீயா நமக்கு ஆஃபர் பண்ணுது. இப்ப பிஎஸ்சி ஐடி முடிச்ச ஒரு ஆள் வந்து ஒரு காசு கட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு ஆளுக்கு ஈக்குவலான இல்ல அதை விட கூடின பொசிஷன்ல ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிற சான்சஸும் இருக்கு. சோ நம்ம வந்து ஐடி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து மிஸ் பண்ணாம அதுக்கு போறது நல்ல. இது எத்தனை கேட்டகரியில பார்க்கலாம்னா ஐடி ரிலேட்டட் டிகிரிஸ் வந்து ஒரு என்ஜினியரிங் டிகிரியாவும் இருக்கும். இல்லாட்டி நம்ம பயோமெட்ஸ் ஆக்கள் பிசிக்கல் அப்ளைட் இருக்கிறார்களும் போகக்கூடியதா இருக்கு. மற்றது காமன் கோர்ஸ்ல இருந்து போகக்கூடியதாகவும் இருக்கு, மற்ற ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து போகக்கூடியதாகவும் இருக்கு. ஐடி ரிலேட்டட் டிகிரிஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு போகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், ஐடிஎம், எம்ஐடி. அடுத்து வந்து என்ஜினியரிங் டிகிரிஸா தனியா போகக்கூடியதாகவும் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். மற்றது வந்து இப்ப என்ஜினியரிங் கோர்சஸ் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணினப்பட்ட கோர்ஸ் இருக்கு. அப்ப நல்ல வேர்த்தான கோர்ஸ்கள் வந்து நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லயே ப்ரொவைட் பண்றாங்க. பிசிக்கல் அப்ளைட் சயின்ஸ் ஆக்கள் வந்து இப்ப சிலாக்கள் வந்து பயோபடி பாராக்களுக்கு வந்து பயாலஜி கோர்சஸுக்கு போக விருப்பம் இல்லாம இருக்கும். சோ ஐடி கோர்சஸுக்குள்ள போகலாம், பிஎஸ்சி ஐடி அண்ட் அதுல டாப் அப் பண்ணலாம். அப்படி ஒரு சான்சஸும் இருக்கு. மற்ற நிறைய பேர் வந்து ஒரு பயோ படிச்சால் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகலன்னு ஒரு கவலையில இருந்த ஐடிக்குள்ள வாராக்களுக்கு இன்னமும் அங்கேயும் சான்சஸ் இருக்கு. உதாரணமா நான் இப்போ ஒரு பயோ ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தேன். பயோ படிச்சேன். ஆனா பிஎஸ்சி ஐடிக்குள்ள தான் போய்க்கிறேன். ஸோ எனக்கு அங்க யூனிவர்சிட்டியில ஒரு சப்ஜெக்ட் இமேஜ் ப்ராசஸிங் உண்டு. ஸோ அங்க வந்து பயாலஜி ரிலேட்டடான நிறைய படிக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஐடியோட சேர்த்து படிக்கிறதால அது இன்னும் கொஞ்சம் நல்லா மீக்கும். அதே மாதிரி ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படி ஒரு செக்ஷன் அதுல வந்து ஐடிக்குரிய பைத்தன் லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயாலஜி சம்பந்தமாக படிப்போம். அப்ப எப்பயுமே வந்து ஐடி ஒரு பயோ இல்லாட்டி மெட்ஸ் வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்டோட கம்பைன் பண்ணின ஒரு கோர்ஸா இருக்கு. அப்ப நீங்க ரிக்ரெட் பண்ண தேவையில்லை யாரும் ஐடிக்குள்ள போனா நம்மள ஒரு ஆம்பிஷன் இல்லாம போகுதுன்னு. சம்டைம்ஸ் சிலாக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸராக விருப்பமா இருக்கலாம், அது ஐடில பாசிபிள் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு லெக்சரராக விருப்பம் அதுக்கும் போகலாம். மற்றது வந்து சிலாக்கள் வந்து ரிசர்ச் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சோ இதுல எந்த ஐடி டிகிரி எடுத்தாலும், நான் ஸ்கிரீன்ல தெரியுற எந்த ஐடி எடுத்தாலும் IEEEங்கிற ஒரு சொசைட்டி இருக்கு, ஒரு கிளப் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கும். அது கிளப்பா இருக்கும். ஆனா வேர்ல்டுலயே அது ஒரு சொசைட்டி. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஆளும் இருப்பாங்க. அதுல உங்களோட ரிசர்ச்கள் பப்ளிகேஷன்களை பப்ளிஷ் பண்ணக்கூடிய சான்சஸும் ஐடில இருக்கு. அப்ப வந்து ஐடில ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. அப்படி சான்சஸும் நிறைய இருக்கு. சம்டைம்ஸ் நம்மள ஆக்கள் சொல்லுவாங்க ஐடி பிஎஸ்சி சோ ஒரு ஐடி டீச்சிங் வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து நான் ஐடிக்குள்ள போனேன். ஆனா அங்க போயிட்டா வந்து ஐடில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப ஒரு பிஎஸ்சி ஐடி அந்த கோர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண விடாம ஐடில இருக்கிற நிறையத்தை வந்து ஆராய்ச்சி அந்த கோர்ஸ்களை அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குரிய கோர்சஸ்களையும் பார்த்தோம்னா மெட் ஸ்ட்ரீம்லயே நிறைய கோர்சஸ்கள் இருக்கு ஐடி ரிலேட்டடானது. இது எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை தான் நாம ஒவ்வொரு டிகிரிலையும் படிப்போம். ஆனா மாடியூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். சில சப்ஜெக்டுகள் சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க ஒவ்வொரு கோர்ஸையும் வந்து இப்ப ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லல தானே, நீங்க வந்து ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் நல்ல வேர்த்தான கோர்சஸ்கள் இருக்கு மெட் ஸ்ட்ரீமுக்கும். அதே மாதிரி இருக்கிறது எல்லாமே இப்ப நியூ கோர்ஸ்கள் எல்லாமே இருக்கு. டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வந்து ஒரு நல்ல ஜாப் மார்க்கெட் இருக்கிற கோர்ஸ்கள் எல்லாம். அதே மாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்தவரையில காமர்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஐடிக்குள்ள போக வேணுமெண்டா அதுக்கும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு பாருங்க. யூஎஸ்டி, யூஓகே, கெலன் யூனிவர்சிட்டி, ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டி. அதுல பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படி நல்ல வேல்யூபிள் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு.
ஆர்ட் ஸ்ட்ரீம் ஆக்கள் கூட ஒரு ஐடி டிகிரி பிஏ இன் ஐடிங்கிற ஒரு ஐடி டிகிரி எடுக்கலாம். சப்ரகம் யூனிவர்சிட்டியில இருக்கு. அதே மாதிரி ஒரு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில கூட இருக்கு. இது என்னன்னு 4 இயர் டிகிரியா நம்ம எடுக்கக்கூடியதா இருக்கு பிஏ இன் ஐடி. அப்ப ஆர்ட் ஸ்ட்ரீம் ஆக்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் இந்த கோர்சஸ்களுக்கு அப்ளை பண்றது. அடுத்தது பார்த்தோம்னா டெக்னாலஜி ஆக்களுக்கு வந்து Bachelor of Information Communication Technology BICT Honors டிகிரி கொடுக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த யூனிவர்சிட்டிஸ்லயும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இது வந்து பிஐசிடி கோர்ஸ் பயோமெட்ஸாக்கள் காமன் கோர்ஸ்ல வர ஐசிடி வந்து வேற, இந்த ஐசிடி வேற. அந்த ஐசிடி வந்து பிஎஸ்சி ஐசிடி வருது, இது வந்து பிஐசிடி வருது. அது வந்து ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். இது வந்து நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு டிஃபரன்ஸ். பிஐசிடிங்கிறது பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஐடிங்கிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது வந்து கொஞ்சம் பிஎஸ்சி ஐடிங்கிறதால கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும். அடுத்தது வந்து இன்னொன்று கன்சிடர் பண்ணணும் என்னன்னு 3 டிகிரி 4 டிகிரி. இப்ப வந்து ஜெனரல் டிகிரியை விட ஒரு ஸ்பெஷல் டிகிரிக்கு ப்ரியோரிட்டைஸ் பண்ணி நீங்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணினீங்களா உங்களுக்கு 4 டிகிரி வந்து ஒரு 3 டிகிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துதான் உங்களுக்கு 4 டிகிரி கிடைக்கும். ஆனா ஒரு 4 டிகிரி வந்து டிரெக்டா ஆனர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணினீங்களா அங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க தட்டுப்பட மாட்டீங்க. அப்படியே டிரெக்டா ஒரு 4 டிகிரிய கிராஜுவேட் ஆகக்கூடிய சான்ஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரீம் வைஸ் இப்படிதான் ஐடி ஃபீல்டுக்குள்ள ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ள போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. இதை தவிர உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இருக்கிற ஓப்பன் யூனிவர்சிட்டி அந்த சான்சஸும் இருக்கு. ஆனா யூஜிசியில அப்ளை பண்றது வந்து இதுகளுக்கு தான் நாம யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ காமன் கோர்சஸ் வந்து ஹம்சத்துமார் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவார். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் நாரதா. பாரக்கல்லாஹ். கண்டினியூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறது வழங்குதா? ரைட், ஓகே, வணக்கம் சார். ரைட் ரைட். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், என் பேர் ஹம்சத் உமர். நான் வந்துட்டு ஊவா வெல்லாச யூனிவர்சிட்டியில் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கேன். உங்களை சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ முதலாவது விஷயம் நாராத ஹாஜத்தில் உங்களுக்கு நல்லா வழங்கியிருக்கும். ஒரு ஓவராலாக எல்லா கோர்சஸையும் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாக என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன மாதிரி சூஸ் பண்ணலாமுங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவை அவள் தந்து போட்டு போனா. ஓகே, ஜஸாக்கல்லாஹுக்கு நம்ம ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் நான் எடுத்துக்கிற டாபிக் என்னன்னு சொன்னால், நம்ம டிரெக்டாக இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸ் ஆகும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ சில கோர்சஸுக்கான எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ அதுக்கு நீங்கள் சில பெர்டிகுலரான கோர்சஸ் எடுத்திருந்தா தான் நீங்கள் அந்த கோர்சஸுக்குள்ள, அதாவது நீங்கள் பெர்டிகுலரான ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த மாதிரியான கோர்சஸுக்குள்ள உள்வாங்கப்படுவீர்கள். அதுவே நீங்கள் இன்னும் சில கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ் எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த ரைட் சர்ச் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்குள்ள, அதாவது ரைட் சர்ச் ஸ்கோரும் அதுக்குரிய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் சில பாடங்கள் தந்திருப்பாங்க. அந்த பாடங்களை நீங்கள் உங்களோட ஏ லெவலில் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்களாண்டா, அது வந்து டிஸ்பைட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரீம், நீங்கள் என்ன ஸ்ட்ரீமுங்கிற முக்கியம் இல்லை, நீங்கள் அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருப்பீல். அதே நேரம் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சர்ச் ஸ்கோர் லிமிட் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அந்த கோர்சஸுக்குள்ளே இன்டேக் பண்ணப்படுவீர்கள். இப்போ முதலாவது, இப்போ நீங்கள் இதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரீம்ல இருந்து வந்த ஆக்கள் நீங்கள் இருப்பீங்க. இதுக்குள்ளே இப்போ நீங்கள் மெத்ஸ் படிச்சு போட்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி கொமர்ஸில், ஆர்ட்ஸில், பயாலஜியில், அதே மாதிரி டெக்னாலஜியில், எல்லா வகையான ஸ்ட்ரீம்லையும் இருந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்துருப்பீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், இப்படியான நீங்கள் எல்லாரும் போகிற மாதிரியான கோர்சஸ் என்ன இருக்குங்கிறது தான் இப்போ என்னுடைய டாபிக்காக இருக்கு. ரைட், நம்ம முதலாவது நான் ஒரு கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டோம்டா, இந்த நீங்க
ஐசிடிங்கிற ஒரு 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 டொமைன்ல போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு இந்த ஏ லெவலை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஒரு மெத்ஸ் பாடம் ஒன்று உங்கள்ட்ட இருக்குமென்று சொன்னா உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்றேன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. இதான் உண்மை. நான் மெத்ஸ்ன்னு சொல்றது நீங்க வந்துட்டு மெத்ஸ் ஸ்ட்ரீம் தான் படிச்சிருக்கணும் இல்லை. அதாவது உங்களோட ஏ லெவலில் நீங்கள் எடுத்துக்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் ஒரு மெத்ஸ் வேணும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியா, நம்ம கம்பைன் மெத்ஸ்ன்னு சொல்கிற ஒரு மெத்ஸ், அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் பிள்ளைகள் கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு பாடம் கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ். அந்த மேத்தமெட்டிக்ஸை தாண்டி ஏ லெவலில் நம்ம மேக்ஸிமம் நம்ம 4 வகையான மெத்ஸ் என்ன செய்யலாம் எடுக்க இயலும். அதில் முதலாவது கம்பைன் மெத்ஸ், அதை தாண்டி ஹையர் மெத்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இன்னும் ஏதோ ஒரு வகையான மெத்ஸ் உண்டு, எனக்கு அது பேர் மறந்து போயிடுது. ஆனால் அந்த 4 வகையான மேத்தமெட்டிக்ஸ் என்ன செய்யலாம் நீங்க இந்த ஏ லெவலில் பொறுத்த மட்டுக்கும் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுல மோஸ்ட் ஆஃப் த ஐடி கோர்சஸுக்கான எலிஜிபிலிட்டியில அப்படியே சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு நீங்க இதை கம்பைன் மெத்ஸோ இல்லாட்டி ஹை மெத்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது அந்த நான் சொன்னேன் இன்னைக்கு 4வது பேர் மறந்து வைத்தேன்னு சொன்னேன், இன்னொரு மேத்தமெட்டிக்ஸ் அது என்னன்னு சரியா நான் பார்த்து போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அந்த மேத்தமெட்டிக்ஸையும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஏதோ சம்திங் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆയിരിக்கும். உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு கூட இருக்க போகுது. ரைட்டே? இப்போ ஓகே, அப்போ நீங்கள் மெத்ஸ் படிச்சிருக்கணுமா கேட்டா மெத்ஸ் படிச்சிருக்கிற ஆட்களுக்கு அது வந்துட்டு என்ன சொல்லுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, அந்த ஒரு மெத்ஸ் உள்ளுக்கு வருதுங்கிறதெல்லாம் வேலுக்கு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கு. மற்ற பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் இப்போ இவன் ஆர்ட்ஸ் படிக்கிற நிறைய பேரும் இப்போ அந்த ஹை மேத்ஸ்ங்கிற பாடத்தை கூட எடுக்காங்க. அப்போ அவங்களும் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் கொள்ள முடியும். ஈவன் அவங்க மெத்ஸ் படிக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ ஒரு மெத்ஸ் படித்து அந்த மெத்ஸில் நம்ம என்னென்ன பாடம் எடுக்கணும், முதலாவது கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி ஃபிசிக்ஸ் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி எடுக்கணும். இந்த மூணு பாடமும் என்ன டஃப்பான பாடம். இதே மாதிரி காம்படிஷன் இதில் கடும் கூட. இந்த 3 பாடத்திலையும் கஷ்டப்பட்டு படித்து ஜட் ஸ்கோர் எடுக்கிறத விட நீங்கள் ஒரு பாடம் மெத்ஸ் எடுத்து, அதாவது ஈவன் ஒரு ஹை மெத்ஸ் எடுத்து போட்டு மிச்ச 2 பாடம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஈஸியான 2 பாடம் எடுத்தீங்களா கூட உங்களுக்கு என்ன நடக்கும், அவ்வளோ காம்படிஷனுக்கு மத்தியில் அவன் எடுக்கிற ஜட் ஸ்கோரை விட நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஜட் ஸ்கோரை பீட் பண்ணலாம். ஸோ எப்படி பீட் பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு பாடம் மெத்ஸ் ஒன்று இருக்கும், அதோட உங்களுக்கு ஈஸியான பாடம் 2 பாடம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இந்த காம்படிஷனை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணி போட்டு நீங்கள் ஈஸியாக இந்த இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அதை பற்றி கேட்கறதுல வேலை இல்லை, ஏன்னாண்டா நீங்கள் சில பேர் எடுத்துருப்பீர்கள், அது உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸாக இருக்கும். அப்படி எடுக்காதாக்களும் யோசிக்க தேவையில்லை, நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்த்துக்குவோம். சரிதானே? அப்போ ரைட், நான் என்ன மாதிரி சொல்கிறேன், வெயிட் கொஞ்சம் மீனிங்கா. ஓகே ரைட். இப்போ நம்ம உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும். இப்போ என்ன மாதிரி, இப்போ நான் சில பேருக்கு எண்ணம் இருக்கும், ஓகே நான் ஒரு மெத்ஸ் எடுத்திருக்கேன், ஸோ எனக்கு சான்சஸ் இருக்கு, ஓகே என்னென்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம்ங்கிற ஒரு டைப்பில் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அதே மாதிரி ஓகே எனக்கு மெத்ஸ் இல்லை, ஸோ எந்த நிலைமை என்ன, எனக்கு என்ன மாதிரிங்கிறதுக்கு எல்லாருக்குமே என்ன மாதிரி சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த சான்சஸ் இருக்கு அண்டு சொல்லுங்க. அப்போ அது நல்ல கோர்ஸ், இது வந்துட்டு இப்போ மெத்ஸ் எடுத்தாக்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும், எனக்கு கிடைக்க மாட்டாதா அப்படிங்கிற மாதிரியான அந்த யோசனைகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த உண்மையா, அதாவது நம்ம இப்ப எல்லாருமே படிச்சு கடைசியில ஒரு ஐடியோ ஏதோ ஒரு ஃபீல்டில் போய் நம்ம என்ன செய்ய போறோம், கடைசியில் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஜொப்பை தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணுவோம். நம்ம ஒரு கரியரை நம்மளோட கரியரை ஐடியில் பில்ட் பண்ணணும் அண்டு செல்றோம். அப்படி அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். ஸோ கரியர் அண்டு செல்ல குழந்தை மாதிரி வரும். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஜாப்ல போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப் எடுக்கணும், அது ஐடி ரிலேட்டடாக எடுக்கணும். அந்த ஐடி ரிலேட்டடான ஜாப் நமக்கு கிடைக்கணும்டா நம்மகிட்ட என்ன இருக்கணும், அந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த நம்மளோட கரியர் பாத்துல ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஒரு மைல் ஸ்டோனா நம்ம இப்போ ஒரு எய்மா வச்சிருக்கிறது என்ன அறிக்க முடிச்சுன்னா, நான் என்ன செய்யணும், இந்த டிகிரி முடியக்கோல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப்ல நான் போய் ஃபர்ஸ்ட்டுக்கு லேண்ட் ஆகணும். அதாவது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல ஜாப் ஒன்று கிடைக்கணும். ஸோ நான் அந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன செஞ்சிருவேன், நான் உள்பற்றுவேன். அதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்த கட்டங்கள் நான் என்ன செய்யலாம், எப்படி போகலாம்ங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை நம்ம பிளான் பண்றது. அது எப்போ நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனது போறோம், நம்ம இன்னும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போகல, நம்ம எப்பன்னு என்ன செய்ய போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம்.
அதாவது நம்ம ஒரு ட்ரை ஒன்று கொடுக்க போறோம். நான் படிக்க போறேன், எனக்கு அந்த அதுக்குரிய நாலேஜும் ஸ்கில்ஸ் நான் எடுக்க போறேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன், அந்த இண்டஸ்ட்ரியை நோக்கி நான் போக போறேன். ஸோ நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்கிறதால நமக்கு அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கி, அந்த இண்டஸ்ட்ரியில என்னத்தை என்னத்தை அவைய எதிர்பார்க்காங்க, ஸோ தட் நம்ம அதுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா என்டர் ஆகலாம்ங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த இது முடியக்குள்ள எப்படி இருக்க முடிச்சுன்னா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை பத்தின, அதாவது நீங்க பயப்பட தேவையில்ல. ஓகே, என்ன நான் நம்பிக்கை வச்சு கூட போவேன் நினைச்சுன்னா என்னால் என்ன செய்யலாம், இந்த மெத்ஸு, நான் கொமர்ஸ், மற்ற இது எனக்கு இந்த கோர்ஸ், அது அது மொரட்டு வேலைக்கு அது பெரிய கோர்ஸ், அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமலுக்கு நீங்க என்ன நினைக்கலோ, நீங்க எங்க போய் சேரணும்னு நினைக்கலோ அங்க போறதுக்கு உண்டான ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பிளான் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ரைட் தானே? ரைட். அந்த கொஞ்சம் பேர் மெசேஜ் எல்லாம் பண்றீர்கள், நான் இடையில வாசிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி சரியா. நம்ம கடைசியில Q&A மாதிரி வைப்போம். நீங்க உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் ஏதாவது மிதிக்க முடிச்சுன்னா நீங்க அன்னரம் கேட்கலாம். என்னடா எனக்கு இப்ப நான் இதை பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நினைச்சேன்னா மற்ற நம்மளோட டைம் அடி வாங்கும்ங்கிற காரணத்தினால நம்ம தொடர்ந்து போவோம். ரைட் தானே? ரைட். இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஸ்லைட்ல தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சீரியல் ஃபியூச்சர் இன் ஐடி, அதாவது இப்போ நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறோம், ஓகே அண்டு சொல்லி ஒரு அல்ஹம்துலில்லாஹ்ண்டு உங்களுக்கு ஒரு A லெவல் முடிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்ததன் காரணமாக தான் நீங்கள் என்ன செஞ்சுட்டுப்பீர்கள், இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிட்டுப்பீர்கள். ஸோ உங்களுக்கு நிறைய ஆசைகள் கனவுகளோட இருப்பீர்கள். போகும் எல்லாம் தான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னா, ஒரு நம்மளோட ஃபியூச்சரை ஒரு ஐடி ரிலேட்டட் ஆக்குறதுக்கான ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்களோட ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை பத்தி நம்ம மற்றாக்கள் என்ன மாதிரி சொல்றாங்க என்ற ஒரு ஒரு அட்வைஸுக்காக வேண்டி தான் நீங்க இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க கவலைப்படாதவங்க, உங்களுக்கும் அதை பத்தின அறிவு முழுமையா இதுல கிடைக்கும் என்று நான் நம்புறேன். சரி, இப்ப நாம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கோம். ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிருக்கோம். அடுத்தது ஒரு 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 அடுத்த லெவலுக்கு போகணும், அங்க ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லெவலுக்கு போறதுக்காக வேண்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே ரைட்டே. அப்ப நம்ம ஃபியூச்சரை இதுல பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த விஷயம், ஸோ நம்ம இந்த ஃபியூச்சர் இதுல பிளான் பண்ணியிருக்க முடிச்சுன்னா நமக்கு ஒரு கோல் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்மளோட கரியர் தான் நம்மளோட கோல். ஸோ நான் அந்த கோல்ல ஒரு ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை நம்ம எதை பார்க்கலாமாண்டா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க என்டர் ஆக போறீங்கன்னு இன்னொரு விஷயம், பிள்ளைகள் என்ன பேலாகும் இந்த நான் கோஸ் ஆமான்னு சொல்லி போட்டு இப்போ என்னென்ன ஹேச்சிட்டிக்காங்க இண்டஸ்ட்ரி சாமான் எல்லாம் ஹேச்சிங்க, இப்போ நான் கோஸ் போடணுமா வேணாமாங்கிற ஒரு ஐடியாவில் வந்துடுறேன்னா அதெல்லாம் மிதிக்கி நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைச்சதில் உங்களுக்கு ஓகே என்னென்ன மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் என்ன கோர்ஸ் போட்டால் எந்த விஷனுக்கு வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம், கோர்ஸை வந்துட்டு தேடலாம், நிறைய பேர்ட்ட கதைக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸ்லையும் மீக்கிற ஆட்கள் இருக்காங்க, அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. அவங்கள நாங்க உங்களுக்கு 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 தெரிஞ்ச ஆட்கள் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க அதை எங்களுக்குள்ள இருக்கிற நெட்ஒர்க்ல நாங்க உங்களுக்கு அப்படி ஒரு ஆளை பிடிச்சி தருவோம். நீங்க அவர்கிட்ட உங்களோட டவுட்டுகளை, அதே மாதிரி நீங்க என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, இது சாத்தியப்படுமா, இது எல்லா விஷயத்தையுமே நீங்க என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரைட். அப்ப நாம என்ன செய்யணும், அப்ப நான் போறேன், அப்படியே நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வாங்கோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் சொன்னா நீங்க என்ன செய்யலாம் சொன்னா கடைசியில கேட்கலாம், என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் கடைசியில போட்டுறேனே. ரைட். சரி, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இண்டஸ்ட்ரிக்குள்ள போறோம்னா அந்த இண்டஸ்ட்ரி நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப நாம என்ன செய்ய போறோம், இப்பதான் யூனிவர்சிட்டிக்குள்ள போறோம். போய் அந்த ஒரு வேலை ஒரு ஜொப் இருக்கி, அது நம்மளோட ட்ரீம் ஜொப்பா இருக்கும். அந்த ஜொப்பை பர்சீவ் பண்றதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஐடி ஃபீல்ட்ல போவோம் சொல்லி எதிர்பார்க்கும். ஸோ நம்ம என்ன செய்வோம், அடுத்த ஸ்டெப்பா யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் போயிடுவோம். யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டே இல்லைன்னு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கேரண்டியா இல்லை செல்ல தெரியா, எப்படி நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள போய் இல்லைன்றதுக்காக வேண்டி ஒரு ஜாப் ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பிசினஸ் ஓனர் உங்களுக்கு வேலை தூக்கி தரணும். நீங்க 4 வருஷம் படிச்சிருக்கீங்கன்றதுக்காக வேண்டி, நீங்க 4 வருஷம் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போயிருக்கீங்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை தூக்கி உங்களுக்கு ஹைல தரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் அவர்கிட்ட இல்லை. ஸோ என்ன இருக்கி, என்ன அவசியம் இருக்கி, ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் அவைய வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச நான் என்ன செய்யலாம், என்ன அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், அப்போ நமக்கு பெஸ்ட்டுக்கு என்ன தெரியணும், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார்கள், அந்த இண்டஸ்ட்ரி நம்ம ஒரு எம்ப்ளாயரா உள்ளுக்கு போகல ஒரு எம்ப்ளாயி கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குதுங்கிற விஷயமே என்ன செய்யணும், நமக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். கிளியரா இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், அது என்னத்தை எதிர்பார்க்குதோ அதோட நாம போனோம்னுச்சுன்னா நமக்கு என்ன செய்ய தேவை, நம்ம இந்த ஜாப் சர்ச் பண்றது, ஜாப் இல்லாம இருக்கிறது, ஜாப் அப்படி நம்ம ஜொப்பை தேடி
போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதுக்குரிய ஸ்கில்ஸும் அதுக்குரிய நாலேஜும் நம்மகிட்ட இருக்குமெண்டுச்சுன்னா நமக்கானது நம்மகிட்ட வந்து சேரும். ரைட்டு. அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆள், அதாவது ஒரு ஐடி ஜாப்புக்கு ஒரு ஆளை இண்டஸ்ட்ரி பிக் பண்ண போகுதுன்னு சொன்னால் அது யாரை பிக் பண்ணும், அதாவது பிக் பண்ண வேண்டிய ஆளுகிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சரி, அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு முதலாவது எனி பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் அன் ஐடி ஓ நான் ஐடி பேக்ரவுண்ட். ஓகே ஓகே, நீங்கள் எனக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னா நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்துமே கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஐடி ஜாப்புகளுக்கு இப்போ நீங்கள் உங்களோட ஜாப் ஸ்விட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இப்போதைக்கு இருக்கு. ஸோ எனி பேச்சுலர்ஸ் டிகிரி தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்காங்க. இப்போ என்ன செய்யலாம், இப்போ நான் இப்போ ஈவன் நீங்கள் ஐடி அண்ட் சென்னையில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த இப்போ நம்ம ஊருக்குள்ள எப்படி ஐடி படித்தா கிடைச்சா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி படித்தா இப்போ கொஞ்சம் மாறி இருக்கேன் நெட்வொர்க் இன்ஜினியர், அதே மாதிரி டேட்டா சயின்ஸும் இப்போ எல்லாரும் போகிறதால டேட்டா சயின்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்களுக்கு ஊருக்குள்ள தெரியும். சரியானே, இப்படித்தான் நம்மளோட ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி படிச்சா என்ன ஆகிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிற, ஐடி படிச்சா இது செய்யற, இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஐடியில் என்ன சொல்ற, ஒரு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு டிவிஷன்ஸும் சப் டிவிஷன்ஸும் இருக்கு. ஸோ நமக்கு என்ன அந்த என்னென்னத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கிற ஜாப் எதுவோ அந்த ஜாப்பை பிக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதுக்காக வேண்டி ஒர்க் பண்ணலாம். சாரி, ஒரு ஆள் கேள்வி ஒன்று கேட்டீங்க, இந்த மீட்டிங்கில் ஐடி ரிலேட்டடாக மட்டும்தான் சொல்லுவீங்களா? இது நாங்கள் ஐடிக்காக வேண்டி மட்டும்தான் இந்த வெபினாரோ இது செஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. இதே டைமில் நான் நினைக்கிறேன் பயாலஜி நடந்துகிட்டு இருக்கும், மற்ற டெக்னாலஜி மற்ற ஸ்ட்ரீமுக்கு எல்லாத்துக்குமே நடந்து முடிஞ்சு இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட். இன்ஷால்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஃபார்ம் போடுறதுக்காக வேண்டி, அதாவது யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வேண்டியும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றின ஒரு அப்டேட்டும் நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் இடையில இப்படி மெசேஜ் போட்டு இல்லைன்னு நம்மளோட இப்படி மெசேஜை தான் பார்த்துக்கிருக்க வேண்டி வரும். நம்ம ஒரு இருக்கிற டைமுக்குள்ளே முடிக்கணுமே. ஸோ நான் கடைசியில் உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்கல, நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நம்ம அப்படியே போவோமா? சரியானே. அப்போ முதலாவது எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்கள் ஒரு சார், ஜாப்புக்கு போம். நீங்க ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்லைட் பண்ணுங்க இல்லையா உங்களுக்கு? இல்ல நீங்க மூவ் பண்ணல, அப்படியே இருக்குது, ஸ்ட்ரக் ஆயிட்டா தான் கேட்க. ரைட். இல்லை நான் இன்னமும் இப்போ ஓகே, நான் மூவ் பண்ணிட்டு விளங்குது தானே அது. ஏண்டா நான் அதை பற்றின விஷயம் கழிச்சிக்கிறது எல்லாம் அப்படியே இருக்கணும், நான் ஸ்லைடை தொடரல. விளங்கல தான். இப்போ நான் மாற்றிருக்கேன், விளங்கலையா? ரைட்டா, மவுஸ் ரைட், ஓகே. இறக்கி மூவ் ஆகுதா? ரைட், ஓகே. ஓகே ஓகே, தெரியுதானே? ஓம் ஓம் ஓம், ரைட், ஓகே. ஓகே, சாரியா. ரைட்டே. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வேணும், ஏதோ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஒரு டிகிரி இல்லாமலுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஐடி ஒரு டிகிரி கூட டிகிரி இல்லாமலுக்கும் சில பேர் வந்துட்டு இதுக்குள்ள ஜாயின் பண்ணுறாங்க தான். பட் நம்ம என்ன செய்யலாம், அதை வந்துட்டு ப்ரொசீட் பண்ணல, அது வந்து ப்ரொமிஸ் பண்ணலாம். நீங்கள் டிகிரி இல்லாட்டியுமே உங்களுக்கு வேலை கிடைச்சிட மாட்டேன். எப்படியும் ஒரு 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 ரெப்யூட்டட் கம்பெனிக்கு நீங்கள் போக போல அவன் ஷோராக அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பான், ஏதோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்பான். ரைட். அது முதலாவது விஷயம், நமக்கு என்ன டிகிரி அது நமக்கு இருக்கு. இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ள போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி போன மனுஷனா நம்ம என்ன செய்யலாம், கடைசியில் நம்ம டிகிரியோட தான் வெளியே இறங்குவோம். டிகிரி இல்லாமலுக்கு வர கேசஸ் எல்லாம் கடும் குறைய. ரைட்டு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு ப்ராமிசிங்கான ஒரு டிகிரி இருக்கு, அதுவும் நம்ம ஐடியில் போன மனுஷனா நமக்கு ஐடி பேக்ரவுண்ட்லேயே ஒரு டிகிரி இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ரைட் அண்ட் அப்டேட்டட் ஸ்கில் செட் டு கம்ப்ளீட் த அசைன் ஒர்க். ஓகே, இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு வேலை ஆஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது ஜாப் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனர் பார்க்காருந்துச்சுன்னா அவரை கோர் இன்டென்ஷன் என்ன இருக்குமெண்டா, அவரோட வேலையை நீங்கள் என்ன செய்யணும், அதை முடிச்சு கொடுக்கணும். முடிச்சு கொடுத்து, அதாவது
அவருக்கு ஒரு வேலை இருக்கு, அவருக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை முடிச்சு கொடுக்குற ஒரு ஆள் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஸோ நாம என்ன செய்யணும், அந்த வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ற ஆள், அந்த வேலையை முடிச்சு கொடுக்குற ஒரு ஆளா நம்மள நம்ம என்ன செஞ்சுக்கணும், தயார்படுத்திருக்கணும். அதை தயார்படுத்தி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம படிச்ச படிப்புல இருந்து நமக்கு வர நாலேஜ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்ம படிக்கக்குள்ளேயே சில சில அந்த என்ன சொல்ற ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப்ஸ், அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் போய்க்கொள்ள நமக்கு ஒரு ஸ்கில் செட் டெவலப் ஆயிருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நம்ம போகிற மனுஷன்னா நமக்கு என்ன செஞ்சுக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்னென்ன எல்லாம் செய்வாரோ அந்தந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் அ டிகிரி இன் ஐடி என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு தூக்கி ஒரு ஜாப்பை தூக்கி தர மாட்டாங்க. ஏன்னாடா 4 வருஷம் போய் நாலு செஞ்சு போட்டு கொஞ்சம் 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 படிச்சுட்டு கடைசி டைம்ல பாஸ் ஆகிட்டு வாரவனுக்கு டைம் என்ன இருக்கும், டிகிரி இருக்கும். டிகிரி மட்டும் வச்சுட்டு என்ன செய்யலாம், ஒரு ஜொப்புக்கு வேண்டி போய் நிற்கலாம். அவர் அவர் உங்கள்ட்ட ஜஸ்ட் பிகாஸ் உங்கள்ட்ட டிகிரி இருக்கின்றதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ஜொப்பை ஒருத்தரும் தர மாட்டாங்க. இது நீங்க போறதுக்கு முந்தையே இந்த விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் வேண்டி தான் நீங்க போறதுக்கு முன்னாலேயே நான் இந்த விஷயத்தை எல்லாமே உங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டா சொல்றேன். சரிதானே? அப்போ முதலாவது உங்கள்ட்ட ஒரு டிகிரி இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் அதுக்குரியான ஸ்கில் செட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சிருக்கணும். ஸ்கில் செட்டுங்கிறது அதில் இந்த 2 வகையான ஸ்கில் செட் இருக்கு. சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு, ஹார்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. அதாவது ஹார்ட் ஸ்கில்ஸ் என்ன, இந்த டெக்னிக்கலான அந்த வேலை தெரிஞ்சுக்கணும். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போறீங்கன்னு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாருக்கும் என் ஸ்க்ரீன் தெரியுதானே? சார் ஸ்கிரீன் வழங்குது, ஆனா ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. அப்படியாது ஸ்ட்ரக்காக நிற்கிது. நான் மாத்தல, அப்படியே தான் வச்சிருக்கேன். ப்ரெசென்ட் விண்டோஸ் சொல்லி முன்னுக்கு இருக்குது. அப்படித்தான் இருக்குதா? சரியா? இப்போ முன்னுக்கு ஒரு பொப்பப் ஒன்று நிக்குது, பொப்பப் ஆட் ஒன்று நிக்குது, ப்ரெசென்ட் விண்டோஸ் சொல்லி அதை கேன்சல் இப்போ பண்ணணும். வைத்தா இப்பயும் அப்படி தானிக்கா? இல்ல நீ இருக்கு, நீங்க அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ என்னடா இது நேரம் அப்படியா? இப்போ உங்களுக்கு ஷேர் ஆகிற வழங்குதா உங்களுக்கு? ரைட் ரைட். இப்போ ஓகே. இதுல 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 செய்யுங்க, நீங்க ப்ரெசென்ட் வியூ கொடுக்குறதுல இதுல ஓகே. ஓகே. சரி, சாரியா, இது என்ன நடக்குதுன்னு எனக்கு வழங்கல. எனக்கு எல்லாம் சரியா தானே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது வழங்கலன்னு சொன்னா ஓகே ரைட். கொஞ்சம் பாருங்க, இப்போ வழங்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? கேன்சல் ஆகிதா? ஆமாம், இப்போ ஓகே. இப்போ ஓகே. நீங்க இப்ப எரோக்கிய மட்டும் கிளிக் பண்ணி போனா ஓகே. அந்த வியூல கொடுக்கறதுல நீங்க ரைட் ஓகே. சரி, அப்படி இப்படி நின்று சொன்னா நீங்க ஓப்பனா மைக் ஓன் பண்ணி சொல்லுங்க. என்னடா எனக்கு தெரியா. ஓகே ரைட். நம்ம அப்படியே போவோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு டிகிரி வேணும். அதே மாதிரி நம்மகிட்ட ஸ்கில் செட் வேணும். ஸ்கில் செட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில் 2 விஷயம் இருக்கு. ஹார்ட் ஸ்கில்ல அதாவது நம்ம இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நம்ம போகிற மனுஷன்னா இப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கணும், அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் இருக்கிற இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்டா என்ன, அதே மாதிரி நமக்கு ஒரு லாங்குவேஜில் நல்ல இது இருக்கணும். அப்படியான அந்த 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 விஷயம் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு போகிறது தான் சொல்கிறேன் ஹார்ட் ஸ்கில்ஸ் சொல்லி. அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன விஷயம்னா இப்போ ஒரு இப்போ நம்ம என்ன வேலைக்கு போனாலும் என்ன செய்ய போகிறோம், இன்னும் ஒரு ஆளோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதில் போய் கதைக்கணும், பேசணும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த 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 சூழலை எடப் பண்ணி போகணும். அதுக்குரிய ஸ்கில்ஸ், அதாவது இந்த குட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி. இந்த விஷயங்கள் ரெண்டையுமே நெஞ்சிக்கணும், நம்ம எடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த சேம், அதாவது நம்ம இப்போ ஒரு ஜாப் ரோலுக்கு நம்ம போகிற மனுஷன்னா இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டிங் சைட்ல இருந்து இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறேன்னு சொல்லி போகிறவனை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு அந்த அந்த ஹையர் பண்ணுற ஆளுக்கு என்ன இருக்க மாட்டான், ஒரு நம்பிக்கை இருக்க மாட்டான். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டை கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு இதுக்கு முந்தியும் நான் இது மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கி. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், என்னை நம்பி எடுக்கலாம் என்று சொல்றதுக்காக வேண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கும் தேவைப்படும்.
அப்படி இருந்துச்சுன்னா என்னண்டா, இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு இப்போ சரி நான் இப்போ நான் முடிச்சு போகிறேன், முடிச்சு இப்போ நீங்கள் வெளில தந்தால் தானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்போ நீங்கள் எப்படி என்ன என்கிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறங்கிற ஒரு கேள்வி இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களோட எல்லா கோர்சஸ்லையும் இப்போ பெருமாட்டுக்கு வர எல்லா கோர்சஸ்லையும் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 6 மாதம் ஒரு நீங்கள் ஒரு ட்ரைனிங்காக நீங்கள் ஒர்க் பண்ண போவீங்க. அது உங்களோட கரிக்குலத்தில் இருக்கும். உங்களோட 4வது செமஸ்டரில் மேபி 4வது 4th இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோ செகண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பொதுவாக வரும். சரிதானே? அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக காட்டி நீங்கள் அந்த அந்த ஒர்க்குக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது ஏதோ ஒரு டிகிரி, அதோட உங்களுக்கு அந்த அந்த வேலையை செய்யறதுக்குரிய ஸ்கில்ஸ், அதோட உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், பயம் இல்லாமலுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். சரி, நான் இப்போ அடுத்த ஸ்லைட் மாற்றிருக்கேன். அது உங்களுக்கு விளங்குதானே எல்லாருக்கும்? விளங்கலையா? ஓகே ஃபைன், நமக்கு இந்த பிரச்சனையே வேணாம். சரி, இப்போ விளங்குதா? ஓகே ஃபைன். இப்படி நான் போகும் எனக்கு இதுக்குள்ள உங்கள்கிட்ட இந்த ப்ளீஸ் இதில் இந்த எனோட்டேட்லாம் பண்ணாதவங்க. நான் உங்களுக்காக வேண்டி தான் படுத்த ஹாய்ச்சிட்டு நீங்க முன்னுக்கு இப்படி கீறிக்கிட்டு விளையாடிக்கிறீங்களா? இது என்ன இது? வெளிநாள் எல்லாரும் கேன்சல் பண்ணுங்க அது. ரைட். சரி, அப்படி நான் போமா அடுத்தது. இப்ப நமக்கிட்ட என்ன, நமக்கு என்ன தேவை இருக்கி, நம்ம எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம்ன்றதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ நாம போறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நாம ஒரு திருப்பியும் எனோட்டேட் பண்றேன், நான் உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் சொல்லிட்டேன் நான். சரி, அப்ப நம்ம ஆல்ரெடி இப்போ நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தா எப்படி 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 இண்டஸ்ட்ரிக்குள்ள போறங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு, ஸோ நாம என்ன செய்ய போறோம், இப்போ நாம ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுவோம். அந்த கோர்ஸ்ல நம்ம என்ன செய்வோம், அந்த கோர்ஸ்ல அந்த கோர்ஸை நம்ம படிக்கக்குள்ளேயே நம்ம என்ன ஜொப்புக்கு போறோங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான ஸ்கில்ஸையும் நம்ம என்ன செய்வோம், நம்ம டெவலப் பண்ணுவோம். எப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற அதே டைம்ல அப்படியே இது செஞ்சுக்க போல நமக்கு அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் பெற போல. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு டிகிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கில் செட்டை அந்த 4 வருஷத்துக்குள்ளேயுமே நம்ம டெவலப் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன செய்யலாம், அடுத்தது நமக்கிட்ட நம்ம கடைசியில் நமக்கு இன்டர்ன்ஷிப் போகிறதால நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு ஒரு ப்ரொமிசிங் ஜாப்ல போய் லேண்ட் ஆகுறதுக்குரிய ஒரு சான்ஸ் என்ன செய்யுது, நமக்கு ஈஸியாக வருது. அதான் இப்ப தெரிய நம்ம இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போறதால இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களே யூனிவர்சிட்டிக்குள்ள போனா சரி அதுக்கு போற அது எப்படியாலும் கரையறி பெய்திருவானாண்டு. இந்த விஷயம் வந்துட்டு டெக்னிக்கலா நம்ம பார்க்க போனோம்னா இதான் விஷயம் என்ன, இதுக்குள்ள போறதால நமக்கு ஒரு டிகிரி வர போகுது. அதுல நமக்கு இந்த நம்ம யூனிவர்சிட்டியில நம்ம இருக்கிற அந்த 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 காலம் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நிறைய மாதிரியான அது பேர் நம்மளை நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்து நம்ம நிறைய விஷயத்தை செய்யறதுக்கு அந்த காலம் நமக்கு அது அது நம்மளுக்கு படிச்சு தரும். ஸோ அந்த விஷயங்கள் அது நமக்கு ஸ்கில் செட் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, நமக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் யூனிவர்சிட்டியாலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும். ஸோ நம்ம என்ன செய்ய தேவையில்ல, திருப்பி ஜொப்புக்காக ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணினா இல்லை அங்கே போய் நான் எல்லாம் பதியம் பண்ணிட்டு இருப்பேன். கடைசியா எனக்கு ஜாப் எனக்கு டிகிரி இருக்கு தானே, எனக்கு வேலை எல்லாம் தாரத்துக்கு ரெடியாக தானே இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அப்படி நடக்க மாட்டா. நம்ம என்ன செய்யணும், நம்ம அதுக்கு போறோம் கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று நம்ம வழங்கி செய்யணும், இல்லாட்டி நம்மளை வழங்கப்படுத்தி அதை அனுப்பும். எப்படியும் நம்ம கடைசியில நம்ம சில கஷ்டங்கள் பட்ட வேண்டாதான் நமக்கு அது கிடைக்கும். ரைட். இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு கோர்ஸை இப்போ சூஸ் பண்றதுக்கு வருவோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது கொமன் கோர்சஸ் சொல்லி நான் ஹெடிங். ஓகே மிஸ் ஆயிஷா, நீங்க போயிட்டு வாங்க.
ரைட் பிள்ளைகள் இங்க பாருங்க, நாங்க இப்ப உங்களுக்காக வேண்டிதான் இந்த வேலையெல்லாம் செய்யறோம். நீங்க நான் பாக்குற வேலை வந்துட்டு கூடா உங்களுக்கு வழங்கணும் இதுகள் எல்லாம். ஓகே, நான் கொமன் கோர்சஸ் சொல்லி கொஞ்சம் ஹெட்டிங் போட்டிருக்கேன், சரிதானே? ஓகே, அதுல முதலாவது இப்ப நான் ஒரு செட் ஆஃப் கோர்சஸ் என்ன செஞ்சிருக்கேன், தந்திருக்கேன். அதுல முதலாவது விஷயம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்று சொல்ற ஐசிடிங்கிற பேர்ல இருக்கிற சில இதுகள். அது வந்துட்டு என்ன செய்யுது, நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க இப்ப சில கோர்சஸ் எப்படி இருக்கும், சொன்னா உங்களுக்கு வந்துட்டு சில அது பேர் என்ன, ஒரு 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 ஸ்பெசிஃபிக்கான ஹலோ என் ஸ்கிரீன் வழங்குதா அப்படின்னா? ஓகே ஓகே ரைட் ஓகே ஓகே. கணக்கு சிக்கல்கள் வருது. சூர்யா ரைட். இப்போ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி போட்டிக்கிற பாடம் என்னென்னா, இது வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒரே கோர்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொவைட் பண்ணக்கோல நீங்க என்ன எதிர்பார்க்கணும் சொன்னா, அந்த நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸை தாண்டி அந்த யூனிவர்சிட்டி எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி, அதுக்கு இப்போ நான் இப்போ ஒரே கோர்ஸ் 2 யூனிவர்சிட்டியில் இருக்கு. ஸோ நான் எந்த கோர்ஸ், நான் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்ஸை நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் ஆர்டர்ல மேலுக்கு போடுறேங்கிற ஒரு ஐடியா என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு ஃபார்ம் போடக்கொள்ள தெரியும். இப்போ ஒரே கோர்ஸ் 2 யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு சொன்னா, இப்போ அந்த கோர்ஸ் இப்போ நான் சொல்ல இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்ற கோர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போலையும் இருக்கு, சப்ரகமுலையும் இருக்கு, அதே மாதிரி என்ன இதுலையும் இருக்கு, இதுல ஜெயப்புரையிலையும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க அந்த கோர்ஸை நீங்க கோர்ஸ் ஆர்டர்ல போடக்கொள்ள நீங்க எப்படி போடுவீங்களா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சப்ரகம் யூனிவர்சிட்டி அந்த அந்த கோர்ஸ், அதே மாதிரி ஜெயப்பூர் யூனிவர்சிட்டி. அப்போ அது நீங்க 3 அந்த போடுவீர்கள். அப்போ சேம் கோர்ஸ் 3 யூனிவர்சிட்டிக்கு கூட நான் எந்த யூனிவர்சிட்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன, இதையும் நீங்க யோசிச்சு தான் போடணும். இப்போ எப்படியா மனுஷனா, இப்போ சில கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸ் ஜட் ஸ்கோர் எவரேஜா பார்க்கக்கூட என்ன செஞ்சிருக்கும். இப்போ ஒரு சில கோர்சஸ் ஒரு என்ன சொல்றேன், ஒரு டயர் 2 யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற சில கோர்சஸ்ல ஜட் ஸ்கோர் கூட இருக்கும். சில கோர்சஸ் டயர் 1 இது யூனிவர்சிட்டிஸ்ல டயர் 1 டயர் 2 சொல்லலாம் சொன்னா, இப்போ நமக்கு தெரியும் தானே மொரட்டுவ யூனிவர்சிட்டி அதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. அதே மாதிரி ஒரு கொலம்பு யூனிவர்சிட்டி அதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. நான் இந்த யூனிவர்சிட்டி நல்ல, இந்த யூனிவர்சிட்டி கூட சொல்ல வரல. ஆனா அவ என்ன செய்யறாங்க, அதை காலகாலமா அவங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. அந்த இமேஜ் என்ன செய்யறாங்க, அதை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்றேன் டயர் 1 யூனிவர்சிட்டிஸ் வந்து. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் நான் டயர் 2 யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்றேன், சரிதானே? அப்ப அந்த டயர் 2 யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஒரு கோர்ஸ் ஜட் ஸ்கோர் கூட இருக்கும் அந்த டயர் 1 யூனிவர்சிட்டியை விட, ரைட்டா? ஆனாலும் நம்ம இப்ப சரி, அப்ப என்ன, அப்ப அந்த யூனிவர்சிட்டியில அதை விட இதுக்கு தான் கூட ஜட் ஸ்கோர் இருக்கேன்டா. ஸோ இதான் நல்ல கோர்ஸ் சரி நாம என்ன செய்யலாம், நம்ம முடிவெடுக்கலாம். ஏன்னு சொன்னா, இப்ப அந்த யூனிவர்சிட்டி ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிங்கிறதால நமக்கு அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்பர்ஸ் என்ன கூட. இப்போ ஒரு கொலம்போ யூனிவர்சிட்டிலையோ இல்லாட்டி ஒரு மொரட்டோ யூனிவர்சிட்டியில இருக்கிறியோ ஒரு நார்மல் ஐடி கோர்ஸ் நீங்க போவேலன்னு சொன்னா கூட உங்களுக்கு அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன சொல்லலாம்னு சொன்னா, இப்போ ஒரு அங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய கிளப்ஸ் இருக்கும், அதே மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸுக்கும் சீஃப் கெஸ்டா வார சீஃப் கெஸ்ட் அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, இப்போ ஸ்ரீலங்காவிலேயே என்ன சொல்றேன், நம்ம இது வரைக்கும் ஒரு ஃபேஸ்புக்ல பார்த்த ஒரு ஆள், இல்லாட்டி நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ஐக்கன் சொல்லி நாம நினைச்சுக்கிற ஒரு ஆள் அங்க சாதாரண ஒரு சீஃப் கெஸ்டா அங்க வந்துருப்பார். இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் நடக்கிறது, அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாங்க, கூப்பிட்டு இருப்பாங்க. நம்ம அவரோட ரியல் டைம் கன்வர்சேஷன் வச்சுக்கலாம், நம்ம அவரோட
நம்ம நம்ம ஒரு பெரிய இடத்துல நினைச்சுக்கிருந்தவர் இவரெல்லாம் நான் பாப்போமா அப்படின்னு நினைச்சுக்கிருந்த ஒரு ஆளை நம்ம என்ன செய்யலாம், அவரோட கைகுலுக்கி கதைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு வெறும் இது எங்கன்னு சொன்னா ஒரு ஒரு நல்ல யூனிவர்சிட்டிஸ்ல தான் இது நல்ல யூனிவர்சிட்டிஸ் மீன்ஸ் டயர் 1 யூனிவர்சிட்டிஸ்ல தான் என்ன செய்ய போகுது, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்க அந்த கோர்ஸ் ஆர்டர் போடக்கூட சில அந்த கோர்சஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கி என்னும் பட்சத்துல அதுல எது நல்ல யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதையும் நீங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நான் கொஞ்சம் கோர்சஸ் தந்திருக்கேன். இது என்ன, முதலாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான பேர்கள் இருக்கிற கோர்சஸ் வந்துட்டு என்ன மாதிரியானா ஒரு ஜென்ரல் ஐடி என்னண்டா, இப்ப சில கோர்சஸ் இருக்கும் எப்படியா மனுஷன்னா உங்களுக்கு கடைசி வருஷத்துல இல்லாட்டி கடைசிக்கு முந்தின வருஷம், அதாவது கடைசி 2 வருஷத்துலயும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸ்பெஷலைசேஷன்டா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் வந்துட்டு எல்லா பாடத்திலையும் கொஞ்சம் 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 படிச்சு வந்திருப்பீங்க. எல்லா பாடத்துல மாடியூல்ஸ் இருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சிலபஸ்ல. அதுக்கப்புறம் தேர்ட் இயருக்கு போகக்குள்ள எப்படி, தேர்ட் இயருக்கு போகல இப்ப ஸ்பெஷலைஸ்ட் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போனா அடுத்த 2 வருஷம் மாடியூல்ஸ் உங்களுக்கு எப்படி தனியே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலேட்டடா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்படி ஒரு கோர்ஸை செஞ்சு இருக்கிறவங்களுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நாலேஜும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸுமே என்ன செஞ்சிருக்கும், நல்ல பீக்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிற அந்த ஜாப்ல லேர்ன் பண்றது உங்களுக்கு மற்ற இதை விட என்ன செஞ்சிருக்கும், ஈஸியா இருக்கும். ஆனா இப்போ நீங்க ஜென்ரல் ஐடி என்ற மற்றது என்ன, இப்போ நான் ஸ்பெஷலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல மட்டும் இல்லை, அது நிறைய ஃபீல்டு இருக்கு. ஐடியில நெட்வொர்க் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, ஏஐ, அந்த மாதிரியான நிறைய ஃபீல்ட்ல நிறைய இது இருக்கு. அப்படியான கோர்சஸும் இருக்கு. இப்போ ஜென்ரல் ஐடியில ஸ்பெஷலைசேஷனா ஒன்றும் இருக்க மாட்டா, 4 வருஷமுமே ஜென்ரலான எல்லாத்தையும் தான் படிப்பிப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம், உங்கள்ட்ட ஒரு ஐடி ஒரு எல்லா வகையான ஃபீல்ட்ல போறதுக்குமான ஒரு மொடியூல்ஸா உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கும், ஒரு அறிவு இருக்கும். ஸோ உங்களுக்கும் அதுல எந்த பார்ட் படிக்க உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, என்னைக்கு இதுல போனா ஓகே நல்லா இருக்கும் நினைக்கிற நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இதுல நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது சர்டிஃபிகேஷன் செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், அந்த ஜாப்ல நீங்க போய் பிளேஸ் ஆகலாம். ஸோ ரெண்டுக்குமே என்ன, நீங்க அது படிச்சா தான் அதுக்கு போகலாம், இது படிச்சா இதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லாமே ஐடி கோர்ஸ் அவன் எதிர்பார்க்கறது உங்கள்ட்ட ஒரு டிகிரி இருக்கான்னு மட்டும்தான். அதான் நான் திருப்பி சொல்றேன். ஸோ நீங்க என்ன செய்ய தேவையில்ல, இப்போ இன்னைக்கு சில நேரம் எனக்கு சர்ச் ஸ்கோர் கொஞ்சம் குறைய தான் இருக்கு, என்னால் அப்படி ஒரு நல்ல கோர்ஸுக்கு போகலாமே இருக்கு, என்ன செய்யற ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்க என்ன செய்யலாம், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில உங்களோட சர்ச் ஸ்கோருக்கு பிறந்த மாதிரியான ஒரு கோர்ஸுக்கு நீங்க போனீங்கன்னு அதுல இருந்து என்ன அது மிச்சம் கூட இல்லை. நீங்க எவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு ஸ்கில்ஸை லேர்ன் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு உங்களை அதுக்கு அந்த வேலைக்குரியவரா நீங்க உங்களை ஆக்கி கொள்றீங்களோ, நீங்க என்ன செய்யலாம், அந்த ஜாப்ல போய் பிளேஸ் ஆகிறது உங்களுக்கு அவ்வளவு ஈஸி ஆகும். சரிதானே? இப்ப நல்ல அப்படி நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற அதுக்கே போய் அவர் நோமலா படிச்சுக்கி நோமலா இருந்துக்கிட்டு எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிற அப்படி வரவர் ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கும், இல்ல நான் ஒரு ஜென்ரல் ஐடி கோர்ஸ் தான் போனேன், ஆனாலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் அந்த விஷயங்களை எனக்கு எவ்வளவுக்கு இயலுமோ அவ்வளவுக்கு லேர்ன் பண்ணி நான் என்ன ஒரு ஃபுல்ஃபில்லா வச்சிருக்கேன் என்று சொல்றால் அவருக்கு முந்தி என்ன செய்வார், பிளேஸ் ஆகிடுவார். இதான் நடக்கிற உண்மையான விஷயம். ஸோ நீங்க இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் சொல்லி என்ன செய்ய தேவையில்ல, கடும் அதாவது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்க அது கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் அது கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுறதுலையுமே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு எழுதியிருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு இதான் இப்ப கிடைச்சிருக்கு, ஓகே ஃபைன், இதுல என்னால் என்ன பெட்டரா செய்யலும், இதுல என்னால் எவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளவுக்கு என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு இங்க இருக்கணும்ங்கிறது என் விருப்பம், இதான் இந்த ட்ரீம், இப்படித்தான் நான் போகணும். ஸோ எனக்கு கிடைச்ச சான்சஸ் அது போறதுக்குரிய ஒவ்வொரு பாத்வேயும் தான் நான் செலக்ட் பண்ற கோர்சஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படின்னு என்ன சில கோர்சஸ் என்ன செஞ்சிருக்கும் அப்படி ஸ்ட்ரெயிட் ரூட்டா இருக்கும், சிலது கொஞ்சம் சுத்தி வளைச்சு போகும். ஸ்ட்ரெயிட் ரூட்ல போறது அண்டா போல அது கடும் இந்த ஆமை முயல் மோடினாத ஸ்ட்ரெயிட் ரூட்ல போகுதுன்னா போல நீங்க என்ன அடிச்சு பிடிச்சி போறோம் அப்படி இல்லை, அதுலயும் வழுக்கும் சறுக்கும். நம்ம சுத்தி வளைச்சு போனாலுமே என்ன செய்யலாம், கடைசியில நம்மளோட ஹார்ட் ஒர்க் அதாவது நம்மள எவ்வளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு போறோமோ, இப்ப நம்ம அதை எடுக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்துல ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம கடைசியாக என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல கோர்ஸ், அவங்களுக்கு நல்ல சர்ச் ஸ்கோர் இருக்கு, போகலாம், ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன செய்யலாம், அப்படியே போகலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இவருக்கு என்ன செய்யறேன்னு வழங்கல, அதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இன் லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. ஸோ நீங்க என்ன செய்யலாம் மனுஷன்னா அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகலாம். நீங்க ஒரு நார்மலான ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் கூட, அதாவது ஒரு ஜென்ரல் ஐடி எடுத்தாலும் கூட
நீங்கள் என்ன செய்யலாம், அதில் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் போகணும்னு எனக்கு விருப்பமேகி, ஸோ நான் அந்த ஃபீல்டில் என்ன செய்கிறேன், ஸ்பெஷலைஸ் ஆகிறேன் சொல்லி போட்டு நீங்கள் உங்களுக்கே நீங்களே என்ன செல்ஃப் லேர்னிங் செய்யலாம், இல்லாட்டி வேறு கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரியான நீங்கள் விஷயம் செய்கிறதால உங்களுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த விஷயத்தில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். இப்போ இப்படித்தானே நமக்கு படிச்சு தந்து நான் படிக்கிறேங்கிற விஷயத்தை விட நம்மளா படிக்கிறதுக்கு எப்பயும் ஒரு 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 வேர்த் இருக்கு. அந்த வேர்த் என்ன செய்யும்னா உங்களோட கரியர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட், ஓகே. நான் கணக்கு கதைக்கு என்னாகுமா, என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி கேட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன மாதிரி விளங்கி போகுதுன்னு நீங்கள் சரியா நம்ம கடைசியில் ஒரு Q&Aல உங்களோட டவுட் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், கிளியர் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் காமன் ஐடி கோர்சஸா, அதாவது ஜென்ரல் காமன் ஐடி கோர்சஸ்னா ஜென்ரல் ஐடி ஸ்பெஷலைஸ் ஐடியை பற்றி கேட்கிறேன். நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் சரிதானே, உங்களுக்கு மெத்ஸ் ஒரு பாடம் இல்லைன்றாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணக்கூடிய சில கோர்சஸ் தான் இதில் சந்திக்கிற எல்லாத்துலேயுமே அப்படி எடுக்கலாம். சிலதுக்கு மெத்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி சொல்கிறேன் சரியானே. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சாரி, நான் இதில் என்னென்ன யூனிவர்சிட்டியில் இருக்குங்கிற விஷயம் தெரியல சரிதானே, நான் அதை போட்டிருக்கணும். ஓகே, நான் சொல்கிறேன். அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது நிறைய இதில் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு புக் ஒரு யூஜிசியில் ஹேண்ட் புக் ஒன்று ரிலீஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஹேண்ட் புக்கை நீங்கள் தரோவாக பார்க்குறது மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அதில் அழகாக கிளியராக கட்டாக போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்னென்ன ஸ்ட்ரீம் எடுத்தால் தான் இந்தந்த கோர்சஸுக்கு போகலாம் என்று சொல்கிற கோர்சஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த கோர்சஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரீம் வைஸாக போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரீம் வைஸ் முடிஞ்ச உடனே நாம் கடைசியாக பார்த்தோம்டா எல்லாருமே அப்ளை பண்ணலாம் என்று செல்லக்கூடிய கோர்சஸ் என்ன இருக்கும், கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னங்கிறத பார்த்து இல்லைன்னா அதில் ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட் சொல்லிவாங்க. அந்த சப்ஜெக்டை நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், A-level எடுத்திருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு லிமிட்டட் சர்ச் ஸ்கோர் இருக்கணும். அந்த சர்ச் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வாங்க, அவரை உங்களை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுவாங்க. ரைட். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்கிற MIT. இந்த MIT கோர்ஸ் 2 இடத்துல இருக்கு. ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா, 2வது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த 2 இடத்துலையும் என்ன இந்த MIT கோர்ஸ் இருக்கு. அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சவுத் ஈஸ்டர்ன் MITக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்கன்னாலும், அதாவது எனி ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னாலும் நீங்கள் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது கெலனி MITக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா நீங்கள் மெத்ஸ் படிச்சிருக்கணும், இல்லாட்டி பயோ அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணியிருந்தா தான் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த MITக்கு போகலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறதும் 1-2 யூனிவர்சிட்டியில் இருக்கு. அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் 2 இல்லை, 1க்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸில் இருக்கு. ஆனாலும் அதுக்கும் மெத்ஸ் வேணும் கட்டாயம் சரிதானே. அதுக்கும் ஒன்றும் செய்யலாம், அது மெத்ஸ் படிச்சாக்கெல்லாம் போகலாம். ஓகே, ரைட். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்றது இது ஒரு ஊவா-வெல்லாஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு டிகிரி ப்ரோக்ராம். 4 year BSc இன் IIT என்று சொல்லி உங்களுக்கு டிகிரி வரும். இதே கோர்ஸ் தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிற கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி என்று சொன்னால், இதுவும் இது ஒரு ஜென்ரல் IT தான். ஆனால் இதில் என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு செமஸ்டருக்கு ஒரு 2 modules ஒரு மேனேஜ்மெண்ட் மாடியூல்ஸுமே என்ன செஞ்சிருக்கும், இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்தா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போகலாமா, போகலாம். நெட்வொர்க் போகலாமா, என்ன நீங்கள் போகலாம். என்ன விஷயம், உங்களுக்கும் அந்த நெட்வொர்க் இன்ஜினியர் போகிறதுக்குரிய ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்கணும், சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இருக்கணும். அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்றது. ரைட் தானே. இதுக்கு என்ன விஷயம் சொன்னா, போன வருஷம் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எனி ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் 3 பாடத்துல A-level 3 பாடம் எடுத்து 3 பாடம் பாஸ் ஆயிருந்தீங்க, என்ன 3 பாடம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கோர்ஸுக்கும் போகலாம். ஆனால் இதில் ஒரு கெச் ஒன்று இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், இதில் ஒரு எப்டிடியூட் எக்ஸாம் ஒன்று இருக்கும். எப்டிடியூட் எக்ஸாம் இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய கோர்சஸ் இருக்கு எப்டிடியூட் எழுதுறது. இந்த எப்டிடியூட் எக்ஸாம் என்ன மாதிரி சொன்னால், இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ இந்த ஒரு எடுத்து பாஸ் ஆனாக்கள் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வைப்போம். 1000 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 1000 பேரும் என்ன செய்யணும், இந்த எப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். எப்டிடியூட் எக்ஸாம் எழுதினா அதில் 1000 பேர்ல அவன் என்ன செய்வான், அந்த எப்டிடியூட்ல ஃபெயில் ஆகுற எப்டிடியூடுக்கு ஒரு கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட்டுக்கு கீழே எடுக்கிற ஒரு 500 பேரை தட்டி விட்டுருவான். 500 1000ங்கிறது உண்மையான நம்பர்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 500 பேரை தட்டி விட்டுருவான். ஸோ 1000 பேர் வந்த இடத்துல இப்ப நம்ம காம்படிஷன் எப்படி ஆகுது, 500 ஆகுது. அந்த எப்டிடியூட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறது சில நேரம் நல்ல சர்ச் ஸ்கோர் முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆளும் என்ன செய்யலாம், அந்த எப்டிடியூட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி
அவர் இல்லை தாய் போகலாம். ஸோ aptitude எக்ஸாம் வைக்காம இருந்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சுப்பான், வாங்க நீங்கள் அங்க கூட ஜட்ஜ் ஸ்கோர் இருக்கீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு எடுத்திருப்பான். அதுவே அந்த aptitude எக்ஸாம் வச்சதால அவன் என்ன செய்யறான், அவனுக்கு அந்த சான்ஸ் இழக்கப்படுது. அதுவே பின்னால குறைஞ்சது ஜட்ஜ் ஸ்கோர் இருக்கிறார் அந்த aptitude பாஸ் ஆனார் என்ன செய்வார், அவர் முன்னுக்கு போவார். அவருக்கு அந்த அந்த லிமிட்டட் ஜட்ஜ் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வாங்க, அவர் எடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இப்போ அந்த அந்த 1000 பேருக்குமே அந்த ஜட்ஜ் ஸ்கோர் இருக்கும். அதுல என்ன செய்யறான், அவன் 500 பேரை தட்டி போட்டு மிச்சம் இருக்கிற ஆட்கள்ல முன்னுக்கு வர எவ்வளவு பேர் அந்த கோர்ஸ்க்கு 100 பேர் அந்த கோர்ஸ்க்கு எடுக்கிறான்டா, அந்த 500ல ஃபர்ஸ்ட்டுக்கு வர 100 பேரையும் என்ன செய்வான், எடுப்பான். இப்படித்தான் அது முந்தி போயிட்டு இருந்தேன். அதால என்ன நடந்தேன்டா, நல்ல சட் ஸ்கோர் இருக்கிற புள்ளிகளும் இந்த எப்டிடியூட்ல மிஸ் ஆகிறதால என்ன செய்வாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டு போவாங்க. பின்னிக்கிறார்கள் சான்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த முறை என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அது உங்களுக்கு வந்த நலவா இல்லாட்டி கெடுதியாண்டு செல்ல தெரியா, இந்த முறை எப்டிடியூட் எக்ஸாம் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்கிடெக்சர் அந்த மாதிரியான 1-2க்கு தான் எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. அதால இப்ப என்ன நடக்கும்னுச்சுன்னா, இந்த 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 எப்டிடியூட் எக்ஸாம் எழுதி போற கோர்சஸ் ரிசல்ட் ஸ்கோர் போன முறை பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 இருக்குமாமண்டா, இந்த முறை 1.2 வருமான் நம்ம என்ன செல்லலாம். இது என்ன செய்யலாம், இப்ப நல்ல முன்னுக்கு வரது 1.6 எடுத்தவன் எனக்கு அந்த கோர்ஸ் தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி போய்தான் அவன் எடுத்துருவாங்க. ஸோ அது நமக்கு முந்தி ஒன்று இருந்தது, இப்போ தட்டி என்ன செஞ்சிருக்கி, அந்த இது ஒன்று இல்லாமல் போயிருக்கி. அடுத்த விஷயம் என்னச்சுன்னா, இப்போ இந்த இதை நீங்கள் சூஸ் பண்ண மாட்டா போன வருஷம் வரைக்கும் என்ன செய்யலாமாட்டா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் என்ன சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் ஆகியிருந்தாலும் எடுக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று என்னென்னு வேண்டாம், இந்த பாடம் எடுத்திருக்கணுமாண்டா நீங்கள் என்ன செய்யணும், A-லெவலில் ஏதாவது ஒரு மெத்ஸ் எடுத்திருக்கணும், அதோட ஏதாவது ஒரு மெத்ஸ் எடுத்திருக்கணும், இல்லாட்டி ஐசிடி எடுத்திருக்கணும். ஐசிடி எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே இன்டேக் பண்ணப்படலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு மெத்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே இன்டேக் பண்ணப்படுவீர்கள். இப்போ நீங்கள் சில பிள்ளைகள் இப்போ கொமர்ஸ் படிச்சிருப்பீர்கள், கொமர்ஸ் படித்து கொமர்ஸில் எக்கனாமிக்ஸ் விட்டு போட்டு என்ன செஞ்சிருப்பீர்கள், ஐசிடி எடுத்திருப்பீர்கள். அப்படியான பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கோர்சஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதே மாதிரி அடுத்த கோர்ஸ் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிற ITM என்று சொல்லக்கூடிய கோர்ஸ். இது வந்துட்டு மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வர ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸும் இருக்கு. இதுக்கு மேலே BSc IT என்று சொல்லி என்ன இருக்கு, ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த BSc ITங்கிற கோர்ஸ் என்னன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்சனலான ஒரு 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 கருத்து தான். என்னென்னா அந்த BSc IT மொரட்டோட தான் ஆக டாப் மோஸ்ட். நீங்கள் ஐடியில் போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாமாண்டா, மொரட்டோ இன்ஜினியரிங் போயிட்டு அந்த இன்ஜினியரில் ஃபீல்டு பிரிப்பாங்க. அதில் CSE அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் என்ஜினியர் ஃபீல்டில் என்ன செய்யலாம், போகலாம். அதாவது நீங்கள் மொரட்டோ இன்ஜினியரிங் செலக்ட் ஆகிருக்கணும். செலக்ட் ஆகி அங்கே போய் என்ன செய்வீர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் CSE இன்ஜினியராக அப்படி போகலாம். அது மிஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அடுத்த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிற இடம் என்னென்றா BSc IT மொரட்டோ. அது ரிசல்ட் ஸ்கோர் வந்துட்டு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் அம்பாரா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு 1.6 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ 1.6 சொல்றது ஒரு மெத்ஸ் படிச்சு போகிற ஒரு ஆளுக்கு சரிதானே, ஒரு மெத்ஸ் படிச்சு போகிற ஒரு ஆளுக்கு 1.6 சொல்றது ருஹுனு யூனிவர்சிட்டிக்கு போகிற கட் ஆஃப் வழங்குதா. அது என்ஜினியரிங் போகிற ஒரு ஜட் ஸ்கோர் லெவல். அந்த அப்போ ஒரு மெத்ஸ் படிச்சு போகிறவன் அந்த BSc ITக்குள்ளே போவாராமான்னு அவர் என்ன செய்கிறார், ஒரு இன்ஜினியர் வேணாமான்னு சொல்லி போட்டு மெத்ஸுக்குள்ளே போகிறார். அதுவே நீங்கள் என்ன ஒரு பாடம் மெத்ஸ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் ஒரு பாடம் மெத்ஸ் இருக்குமாமான்னு சொன்னால், வேறு ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாடம் மெத்ஸ் இருக்குமாமாண்டா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த ஜட் ஸ்கோர் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த BSc ITக்குள்ளே போகலாம். அடுத்த விஷயம் இது ஓகே, அது BSc IT. இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ITM என்று சொல்றதும், இதுவும் அதுக்கு அதில் அடுத்த ஒரு லோவர் வெர்ஷன் ஆஃப் த கோர்ஸ் சொல்லலாம். இதுவும் என்ன மாதிரி, இதுக்கும் போல நாளும் எப்டிடியூட் எக்ஸாம் இருந்துச்சு. இந்த முறை என்ன செஞ்சுக்காங்க, எப்டிடியூட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிக்காங்க. அதால வளமையாக ஒரு 0.95 அப்படி வந்து இருந்தது. 1 அண்ட் அந்த ஜட் ஸ்கோரில் வந்து இருந்தது. இப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் இதோட கொஞ்சம் கூட ஜட் ஸ்கோர் ஆகலாம். இப்போ போன முறை 1 எடுத்திருந்தாலுமே என்ன செய்யலாம், எப்டிடியூட் பாஸ் ஆனால் உள்ளுக்கு போய்க்கலாம். இந்த முறை அந்த 1 எடுத்தால் உள்ளுக்கு போகிறது ITMக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கூட எடுத்திருந்தா தான் அநேகமாக போகலாம். என்னடா இது இல்லை தானே, பேர்னு எப்டிடியூட் எக்ஸாம் இல்லை தானே. அப்போ முன்னுக்கு யார் இது அப்ளை பண்ணுறாவோ அவர் என்ன செய்யலாம், இதுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் சொல்கிற கோர்ஸ் என்னன்னு சொன்னால், ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேரை என்ன செய்யற கிரியேட் பண்ணுற, அதுக்கு ஸ்க்ராட்சில் இருந்து
சாஃப்ட்வேர்ன்னு நான் என்ன சொல்றேன், ஒரு எப்ப அடிக்கலாம், அதே மாதிரி ஒரு நம்ம பிசியில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் அடிக்கலாம், இல்லாட்டி ஒரு வெப் டெவலப்மெண்ட் வெப்சைட் அடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன ஒரு சிஸ்டம்ங்கிற ஒரு கேட்டகரிக்கெல்லாம் வரப்போகுது. இந்த மாதிரியான சிஸ்டம்ஸை பில்ட் பண்ற ஆட்கள் அந்த மாதிரி போகிற அந்த அந்த ஒரு ஃபீல்டு தான் என்ன இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் சொல்லி இந்த கோர்சஸில் இது செய்வாங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு யூசிஎஸ்சி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போவில் இந்த கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சப்ரகமோ ஜெயபுர யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ கடைசியாக லாஸ்ட் இயர் வந்துட்டு சப்ரகமோ யூனிவர்சிட்டியிலையுமே என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் இந்த 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 இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை வந்துட்டு உங்களோட கோர்ஸ் ஆர்டரில் நீங்கள் போடுவீங்களாக இருந்தால், நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கொலம்போ யூனிவர்சிட்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை உங்களோட கோர்ஸ் ஆர்டரில் மேலே போடுங்க. அதுக்கு பிறகு ஜெயபுரையை போடுங்க, அதுக்கு பிறகு சப்ரகமை போடுங்க. ஏன்னா சப்ரகமங்கிற விஷயம் லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதால அதை நாம் என்ன செய்யலாம், இதில் ரிசோர்ஸஸ் இருக்குமோ இல்லையோ என்ன மாதிரிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போன்னு சொல்லக்கூடாது, அதில் ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, அது கண்ணாக்கூடி அந்த கோர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குமெண்டுச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஐடி. இது வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு ராஜராட்டா யூனிவர்சிட்டியில் இருக்கு. அதே மாதிரி இப்போ நமக்கு எனக்கு முந்தி இந்த செஷனை கண்டு போனேன் நுஹாராத்தாவும் இப்போ இந்த ராஜராட்டா யூனிவர்சிட்டியில் இருக்கிற இந்த ஐசிடி இந்த கோர்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ராஜராட்டையில் இருக்கிற மாதிரி பவுனியாவிலையும் இந்த கோர்ஸ் என்ன செய்யுது இருக்கு. இது எல்லாத்துக்குமே எப்டிடியூட் இருந்தது. ஆனால் இப்போ என்ன செஞ்சுக்காங்க, அந்த எப்டிடியூடை கேன்சல் பண்ணதன் காரணமாக இப்போ இதுக்கு நீங்கள் எப்டிடியூட் எழுதாமலேயே நீங்களோட கோர்ஸ் ஆர்டர் போடலாம். நீங்கள் அப்படியே செலக்ட் ஆகலாம், டிரெக்டாக என்ன செய்ய போகிறாங்க, அவங்க எடுக்க போகிறாங்க. அடுத்த விஷயம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கெலனியா யூனிவர்சிட்டியில் இருக்கு. அந்த இதில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பாடம் மேத்ஸ் வேணுமோ இல்லை நீங்கள் மேத்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணுமோ அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மெத்ஸ் ஸ்ட்ரீம் இல்லை, எனக்கு மெத்ஸோட சம்மந்தம் இல்லை எனக்கு என் லெவல், ஆனாலும் எனக்கு ஐடிக்குள்ளே போகணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது ஐசிடி இருந்தால் போகலாம். எம்ஐடி சவுத் ஈஸ்டர்ன் அது போகலாம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் போகலாம். அதே மாதிரி ஐசிடி போகலாம். என்ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ராஜராட்ட வவுனியா, அது ரெண்டுலையும் இருந்து போகலாம். அதே மாதிரி ஐடிஎம் மொரட்டு ஐடிஎம் அது போகலாம். இப்படியான நிறைய கோர்சஸ்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பெஷலாக கொமர்ஸ் படித்து உங்களோட ஒரு கரியரை ஒரு ஐடி ரிலேட்டடாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கோர்சஸ் இருக்கு. 3 கோர்சஸுமே கொஞ்சம் நல்ல ஜட் ஸ்கோர் இருக்கிறாங்க தான் கிடைக்கும். அதில் ஒரு கோர்ஸ் என்னச்சுன்னா மொரட்டோ பிஸ்னஸ் சயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த பிஸ்னஸ் சயின்ஸ்ன்னு சொல்ல என்னன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸுக்கு நீங்கள் போகிறதுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போ என்ன பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், ரைட் தானே? இப்போ அந்த பிஸ்னஸில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஐடி ரீதியில் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஆளை தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல சொல்லுவோம் வேண்டாம், இப்போ நான் இதெல்லாம் வழங்கப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைமும் போகுதாக, நான் ஒரு 10-15 மினிட்ஸில் சொல்ல முடிச்சிடுவேன். ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கி, அந்த பிஸ்னஸில் இப்போ நான் சொல்லணும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு என்கிட்ட. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்யுது, சேல்ஸ் ஆகிட்டே இருக்கி, நான் அதுவும் போயிட்டு இருக்கி, நான் இப்போ எனக்கு ஒன்றும் தெரியா, நான் போயிட்டு இருக்கேன், போகிறேன் பாருன், எல்லாரும் வாங்குறாங்க, ஆட்சி வருது, அதுக்கு நான் அவுட் எடுத்து வந்து ஈஸியர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமலுக்கு ஒரு ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஐசிடி இன்டெகிரேட் பண்ணுவோமா இருந்தால் என்ன நடக்கும், ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன ஐட்டம் எவ்வளோ ஒவ்வொரு நாளைக்கும் போகுது, என்னென்ன டைமில் போகுது, இந்த மாதிரியான டேட்டாவை எல்லாமே என்ன செய்யலாம், நாம கெதர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லணும், இப்போ வருஷத்தில் ஃபுல்லாக நான் என்ன ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் இந்த டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணி அதை ப்ரோசஸ் பண்ணி என்ன செய்வார், அந்த இது எல்லாத்தையும் சோர்ட் பண்ணுவார், செக்ரிகேட் பண்ணுவார். ஒவ்வொரு இதுலேயும் அப்போ அப்படி எல்லாத்தையும் பிரிக்கக்குள்ள என்ன நடக்கும், ஸோ எந்த நாளில் எந்த டைமில் என்ன பொருள் கூட போயிருக்கிங்கிற விஷயம் நமக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறேனே, இப்போ எனக்கு கிறிஸ்மஸ் டைம் ஒரு வருஷத்தில் கிறிஸ்மஸ் டைம் பிறக்கோல எனக்கு ஒரு பெர்டிகுலர் பொருள் என் கடையிலேருந்து கூட மூவ் ஆகுது சொன்னா நான் என்ன செய்வேன், அடுத்த வருஷம் அந்த டைம் பிறக்கோல நான் என்ன செய்வேன், அந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன செய்வார்,
ஓகே, அந்த அந்த பொருள் என்ன செய்வார், முன்னுக்கு காட்சிப்படுத்துவார். அதே மாதிரி அதுக்குரிய ப்ரொமோஷன்ஸை போடுவார். அதை எப்படி இன்னும் சேல்ஸை பூஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்பார். ஸோ அந்த டைம் என்ன செய்வார், அவர் அதுக்கு யூஸ் பண்ணிக்குவார். இவர் இதை ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் இல்லாமலுக்கு அவரே செய்ய போயிருந்தாரண்டா என்ன நந்திக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்திக்க மாட்டார், நார்மலாக போயிட்டு இருந்திப்பார். ஸோ இதை அதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான சொல்யூஷனை ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் கொடுத்ததால அவர் என்ன செய்யறார், அவரோட சேல்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகுது. ஸோ அவர் இந்த இந்த பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கு பே பண்றதுக்கு யோசிக்க மாட்டார். இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஐடியில் இருக்கிற டாப் ரோல்ஸ்கள், இந்த பிசினஸ் அனலிஸ்ட்ங்கிற விஷயம் எல்லாம். சரியானே? அப்ப இந்த இதுக்கெல்லாம் நீங்க போறதுக்கு இப்ப நீங்க இதை மத்த ஜெனரல் ஐடி கோர்ஸ்ல இது இது போக இயலாதா டிக்கெட் இல்லைன்னா அப்படி இல்லை, நீங்க போகலாம். என்ன உங்களுக்கு ஒரு ஐடியில ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். நீங்க இந்த ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு உரிய ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி நீங்க தேடி நீங்க அதை லேர்ன் பண்ணி வச்சுக்குவீங்களாமான்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், நீங்க அந்த அந்த ஜாப்புக்கு போய் இது செய்யலாம். ஆனா இப்ப இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ்ல போறதால என்ன நடக்கும், உங்களுக்கும் அது ரிலேட்டடான அகாடமிக்ஸும் இருக்கிறதால உங்களுக்கு அது அந்த பாத்வே இன்னும் கொஞ்சம் லேஸ் ஆகும். அவ்வளவு தானே தவிர அது செய்யவே இயலாதா, செய்யவே இயலுமா, அது எல்லாம் இல்லை. எல்லாமே என்ன கோர்ஸ் போனாலும் நீங்க என்ன நினைக்கிறோ அது ஆகலாம். உங்களை ஒரு ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண மாட்டா. அந்த ஃபியூச்சரை டிசைட் பண்றது நீங்க தான். நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீர்கள், எப்படி போறீங்கள்ங்கிற எல்லா விஷயமும் தான் என்ன செய்ய போகுதோ அதை தீர்மானிக்க போகுது. ரைட். அப்போ என்னது பிஸ்னஸ் சயின்ஸ் இன்ஜினியர். அதே மாதிரி பிஐஎஸ், அதாவது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸும் ஒரு நல்ல கோர்ஸ். அந்த கோர்ஸ்லையும் இதே மாதிரியான விஷயங்கள் தான். பிஸ்னஸும் ஐடியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்டர் ரிலேட் ஆகுமோ அந்தந்த விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ பிஸ்னஸ் சயின்ஸும் இருக்கு, பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு, ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங் இருக்கு, இதெல்லாம் கெலனியல் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், கொமர்ஸ் படித்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் இப்போ இந்த இந்த வெபினாரை மட்டும் வச்சு நீங்கள் எது செய்யல, நீங்கள் நிறைய பேர்ட்டு கேட்பீர்கள், உங்களோட புக் ரெஃபர் பண்ணுவீர்கள், அது மாதிரி நிறைய ஒரு சஜஷன்ஸ் எடுத்து தான் நீங்கள் என்ன செய்வீர்கள், கோர்ஸை போட போறீர்கள். அப்போ எல்லார்டையும் நல்லா விசாரிச்சு உங்களுக்கு என்ன இருக்கி, இப்போ இன்னொரு ஆள் சொல்றாரு அவர் இது நல்ல மாமங்கார், இவர் இது நல்ல மாமங்காரங்கிறத விட்டு போட்டும் நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. எப்படி எப்படி என்னென்ன கோர்ஸ் இருக்கு இதுல, அதில் கோர்ஸ் மாடியூல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிலேட்டிவ் பிசினஸ் சயின்ஸ் போகணும்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ பிசினஸ் சயின்ஸ் சொல்லி கூகுள் அடிச்சுன்னா இன்னும் மொரட்டோவில் பிசினஸ் சயின்ஸ்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். அதுக்குள்ள போனால் நீங்க அதில் கோர்ஸ் மாடியூல்ஸ் எல்லாம் எடுக்கலாம். எடுத்து பார்க்கக்கூட உங்களுக்கு குழந்தைங்க ஓகே இப்படி இப்படி போறாங்க, இது போறாங்க. ஸோ இந்தந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கி, இது நமக்கு ஃபியூச்சர்ல பூம் ஆகும் அந்த மாதிரி இருக்கி. ஸோ நமக்கு என்ன இதுல ஒரு ப்ராமிசிங் கெரியர் இருக்கிங்கிறத நீங்க இது செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி போகலாம். ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க எவ்வளவு பேர்கிட்ட கேட்கலாமோ அவ்வளவு பேர்கிட்ட கேட்டு நீங்க தேடி படிச்சு உங்களுக்கு இது ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு மனம் செல்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, போடுங்க. இன்னொரு ஆள் செல்றாருங்கிறதுக்காக வேண்டி, அவருக்கு அது ஒர்க் ஆகிக்குங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கும் அது ஒர்க் ஆகணுங்கிற எந்த வித ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இது ஓம் இதுல போன அன்னைக்கு ஓம் போல படுதுன்னு சொல்லக்கூட நீங்க அதுல ட்ரை ஒன்று கொடுத்து பார்க்கலாம், ஒன்றும் போல இல்லை. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற கோர்சஸ். சில இதில் நான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய செல்லிப்பேன் நினைக்கிறேன். அப்படி எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் செல்லணும் செல்லலை இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்போ நம்ம அந்த Q&A செஷனை என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட கொஷின்ஸை நீட்டை நீங்கள் அழகாக கேட்கலாம், செட் பாக்ஸில் போடலாம். இல்லாட்டி நீங்கள் ஓப்பன் மைக்கில் கதைக்கலாம், என்ன பிரச்சனை, நீங்கள் மைக்கை ஆன்மியூட் பண்ணி போடும் அழகாக நீங்கள் கதைக்கலாம். நம்ம இது என்ன சொல்றது, இது ஒரு செமினாரோ வெபினாரோ இல்லை. என்ன இப்போ நானும் இதே உங்களோட ஸ்டேஜ் இருந்த ஒரு ஆள் தான். ஸோ நான் தேடின விஷயங்கள், நான் எவ்வளோ பேர்ட்ட கழிச்சேன் அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இந்த வெபினாரை சொல்லியிருக்கேன். நான் வேற ஒன்றுமே செய்யலை. ஸோ அடுத்த வருஷம் இப்போ நீங்கள் மாதிரி அண்டர் கிராஜுவேட்ஸை தான் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபார்மலான ஒரு வேலையா பார்க்காமலுக்கு நீங்கள் நார்மலாக உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருந்துச்சாமன்னு சொன்னால் நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு கேட்கலாம். இதுக்குள்ள யாருக்கும் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பில்லை. நீங்கள் உங்களை வாட்டி கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஓகே அப்படியா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன அப்படி எல்லாருக்கும் வழங்கிட்டா உங்கள்கிட்ட அறவை கேள்வி இல்லாத அளவுக்கு அன்மியூட் பண்ணி பேசுறேன்னா பேசலாம். இந்த ஈஸ்டர்ன் சைட் பக்கம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒருத்தரும் பேசுறதில்ல, முக்கியமா கேர்ள்ஸ் வந்துக்கிட்டு.
மெசேஜ் தானே, மெசேஜ் வருது ப்ரோ. ஐடி நல்லமா, ஐடிஎம் நல்லமா? அம்சாத். ஆமாம், ரைட். நான் பார்க்கேன் பாருங்க. எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்றேன். சரி, நான் அப்படித்தான் பண்ணி வச்சுக்கணும் நினைக்கிறேன். ரைட், ஓகே. வேண்டா கட்டுக்கு வரேன். மொரட்டுவையில ஹாஸ்டல் கிடைக்குமா 4 வருஷம் இதெல்லாம் வந்துட்டு என்ன இந்த கேள்விகள் எல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னு நினைச்சேன்னா நீங்க மொரட்டுவைக்கு போறீங்கன்னு நினைச்சேன்னா, ஸோ அதுல இந்த ஹாஸ்டல் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க போய் தானே ஆகணும். ஸோ அதுல கிடைக்குமா கிடைக்காதாங்கிற விஷயங்களே இல்லை. அது நுரட்டுவில் அப்படி கிடைக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் இயரும் லாஸ்ட் இயர் மட்டும் தான் கிடைக்கும் ஹாஸ்டல். அதுவும் எல்லாரும் கிடைக்க மாட்டா, கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறது கோர்ஸ் பத்தின விஷயங்களை கேளுங்க. அதுக்கு பிறகு இதுக்குள்ள நீங்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்க திருப்பியும் செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். மன்னர் நீங்க இந்த கேள்வி எல்லாம் என்ன செய்யலாம் கேட்டுக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுலையும் எது பெட்டர்? எது பெட்டர்ண்டா ப்ரோ, நீங்க அப்படியே யோசிக்காதவங்க. இப்ப உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போற இன்ட்ரெஸ்ட் இருக்கா ரெண்டு பாருங்க. இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன கொலை கம்ப்யூட்டர் சயின்ஸும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சும் என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போகலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி போகலாம். அது என்ன நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் 2 வருஷம் உங்களுக்கு கவனம் ஐடி படிச்சுட்டு அது கடைசி வருஷம் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, இது அது பேர் என்ன, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சு படிக்க வரும். உங்களுக்கு இப்போதையே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போகிற ஐடியா தான் இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு அவ்வளவுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கி ஆண்டா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் எல்லாம் இருக்க மாட்டா. விளங்குதா? கிளியர் அதாவது கிளியரா எல்லாம் இருக்க மாட்டா. இப்போ நீங்க A level முடிச்சிக்கல, உங்களுக்கு இதை பத்தின அறிவு என்ன செய்யும், ஒரு லெவல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குமே தவிர ஒரு என்ன செய்யலாம் கடும் நல்ல அளவுக்கு எல்லாம் இருக்க மாட்டா. நீங்க ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆனதானே என்ன வரும், ஓகே ஐடிக்குள்ள இவ்வளவு இருக்கா, இதெல்லாம் இருக்கா, ஓகே அப்ப எனக்கு நான் இப்படித்தான் நினைச்சுக்கு வந்து எனக்கு இதை விட இது நல்லா இருக்கும் போல இருக்கு, இதுல இன்ட்ரெஸ்ட் கூட வருது, இப்படியான இப்படியான எண்ணங்கள் வரும். நீங்க என்ன செய்யலாம், அது போல மாத்தி போகலாம். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இதுதான் நான் ஆகிறேன், இதான் எனக்கு விருப்பம் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஐடியா இருக்கு மனுஷன், நீங்க என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போகலாம். அது உங்களுக்கு அந்த வே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கி தரும். இல்ல ப்ரோ எனக்கு ஓகே இருக்கி ஆனா இன்னும் வேற நல்ல ஆப்ஷன் தான் மாறுவேன்ன்ற போல இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். 0.9க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, 0.9 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்க நல்ல இந்த மாதிரி இப்ப என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா 0.9 அண்ட் உங்களோட ஜட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு அது கிடைச்சிருமா இல்லையாண்டு என்ன செய்யலையா சொல்லல. இப்ப நீங்க போன வருஷம் அந்த புக்கை பார்த்தீங்களாண்டா கூட என்ன இருக்கும், அந்த போன வருஷம் அந்த ஜட் ஸ்கோர்ல அதாவது அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன சர்ச் ஸ்கோர் போயிருக்கி லாஸ்டாங்கிற விஷயம் தானே அதுல இருக்கே தவிர அதே சர்ச் ஸ்கோர் இந்த முறை அது கிடைக்குமாங்கிறது என்ன கன்ஃபார்ம் எல்லாம் இல்லை. ஸோ என்ன செய்யலாம், அது மாறலாம், கூடலாம் குறையலாம், அது செல்ல தெரியா. ஆனா என்ன நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அது அந்த 3 என்னென்ன யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கி அதுல எந்த யூனிவர்சிட்டி நல்ல ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டின்னு பார்த்து அந்த யூனிவர்சிட்டியை மேலே போட்டு அடுத்தடுத்த விஷயங்களை என்ன செய்யுங்க கீழே போட்டுக்கும் வரலாம். ஐஐடி பத்தி டீப்பா சொல்லிடலாமா, ஐஐடி வந்துட்டு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சாரி ஜென்ரல் ஐடி கோர்ஸ் தான். அதாவது அதில் ஒரு ஒரு செமஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செமஸ்டர்ல ஒரு ஒரு 2 மொடியூல் இல்லாட்டி 3 மொடியூல் என்ன இருக்கும் மேனேஜ்மெண்ட் சைட் ரிலேட் ஆகும். மற்றபடிக்கு என்ன ஒரு ஐடி தான். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஐடி ரிலேட்டடான ஜாப்ஸுக்கும் நீங்கள் அதுல இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாலும் நீங்கள் அங்கே அப்படி போய் இயலும். அது ஐஐடி மாதிரி தான் எம்ஐடியும். எம்ஐடிலையும் என்ன ஐடியும் இருக்கு, மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் எனக்கு இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதெல்லாம் போறேன் செல்லுன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த ஃபீல்ட்ல போகலாம். இல்ல எனக்கு இந்த இப்ப சொல்ற விஷயம் எல்லாம் எனக்கு படுது இல்லை, இப்ப என்ன சொல்றாங்க உனக்கு உன்னோட எம்பிஷன் என்ன, உன்னோட பேஷன் என்ன நிறைய பேர் கேட்காங்க. இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே இல்லை. இது என்ன விஷயம், என்ன நான் சும்மா நிற்பேன் படம் பார்ப்பேன் இது செய்வேன், இப்போ எம்பிஷன் கேட்டா நான் என்ன சொல்றேன், ரெண்டா மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன்டா அதுவும் என்ன செய்யல. அது அது ஒரு பொல சொல்றதுக்குரிய ஒரு இது இல்லை. எல்லாருக்கும் கட்டாயம் அப்படி இப்படித்தான் இருக்கணும், நான் என்ன ஆகணும்ட்டு நான் பிறக்கோள் எனக்கு தெரியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளவுக்கு போறோமோ அது ஒரு 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 துறையை எடுத்து நம்ம அதுல போகக்குள்ள நமக்கு என்ன வரும், ஐடியாக்கள் வரும். அதுக்கேற்ற மாதிரி நான் போய்க்கலாம். விளங்கு தானே? நீங்க பேஷனோட பிறப்பியல் உங்களுக்கு எம்பிஷன் உங்களுக்கு ஒரு எம்பிஷனோட நிரூபியல் எப்பயும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எம்பிஷன் இல்லையா அதுவும் பரவாயில்லை. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, ரிசர்ச் பண்ணுங்க என்னென்ன ஃபீல்டுல இப்போ இருக்கி, இப்போ இருக்கிற என்னென்ன ஃபீல்ட்ல நல்ல சேலரி இருக்கு, நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகுது, எதிர்காலத்துல பூம் ஆகும்ங்கிற மாதிரியான அந்த ரிசர்ச் நீங்க பண்ணி போட்டு ஸோ எனக்கு இதான் இல்லையே, ஸோ நான் என்ன செய்யலாம்,
எது நல்லா ஒரு ரெவன்யூ தருமோ, எது நல்லா எனக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் தருமோ நான் அந்த பாத்துல என்ன செய்யலாம், போகலாம். ரைட் தானே? ஐஐடி பார்த்து இடிப்பா சில இருக்கையில் நான் சொன்னது எந்த அளவுக்கு டீப் பண்ண எனக்கு வழங்கலை. உங்களுக்கு அப்படி இன்னும் வேணும் மனுஷனா நீங்க என்ன செய்யலாம், என்ன பர்சனலாம் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த எல்லாருக்கும் பதில் சொல்லணுமே. எம்ஐடியும் அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, பிஐடி டிகிரி ரெண்டு உண்டு ஈக்கி. அது எப்படி பிஐடி வந்துட்டு என்னடா, பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றது. இது வந்துட்டு என்னது, இது ஒரு இன்டர்னல் கோர்ஸ் இல்லை, இது ஒரு எக்ஸ்டர்னல் கோர்ஸ். அதாவது என்ன, உங்களை இன்டர்னலா இப்போ நீங்க என்ன செய்யல, ஏஎல் பாஸ் பண்ணிக்கிறது மூலம் அவங்கள எடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க பே பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சரியானே? மொரட்டோ பிஐடி எக்ஸ்டர்னல் எப்படியோ அதுவும் நல்ல ஒரு கோர்ஸ் தான். நீங்க என்ன செய்யலாம், அது ஒரு நல்ல கோர்ஸ் பிஐடி எக்ஸ்டர்னல். ஆனால் என்ன விஷயம் பண்ணுச்சுன்னா, நீங்கள் உங்களை இப்போ வளமையா யூனிவர்சிட்டிக்குள்ள எடுத்து எல்லாருக்கும் படிப்பிக்கிற மாதிரி எல்லாமே என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு படிப்பிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கோர்ஸ் மாடியூல்ஸ் தருவாங்க. சில நேரம் ஆன்லைனில் லெக்சர்ஸ் நடக்கும். அது எல்லாத்தையும் வச்சு நீங்களா படிச்சுக்கு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தானே? அப்போ உங்களோட எஃபர்ட்ஸ் அதில் கடன் கூட இருக்கும். பிஐடி மொரட்டுவ, பிஐடி கொலம்பு யூனிவர்சிட்டி, இதில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பிஎஸ்சி இன் ரஜரட்டை, பிஐசிடி இன் ரஜரட்டை, எது வேர்த்ன்னு சொல்லி கேட்கல. ஓகே ரைட். பிஐசிடி பிஎஸ்சி இது ரெண்டுலையும் எது வேர்த்துன்னு கேட்டீங்கன்னா அப்படி ரெண்டு இல்லை. இப்போ ஏனென்னா உங்களுக்கு உங்களுக்கு ஜொப் தாரன் உங்களுக்கு சின்ன மாதிரி உங்களுக்கு ஜொப் தாரவன் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி எதிர்பார்க்கணும்டா. அந்த டிகிரி அவனுக்கு என்ன செல்லுதுன்னுச்சுன்னா, ஓகே இவருக்கு இந்த ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத சர்டிஃபை பண்ணுறதுக்குரிய ஒரு டாக்குமெண்ட் தானே அந்த டிகிரி. சரிதானே? அப்போ அந்த டிகிரியில் பிஐசிடி நல்லமா பிஎஸ்சி நல்லமான்னு கேட்கறது. அதை விட இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல்டு, இப்போ எனக்கு இதுல போகணும் ஒரு ஃபீல்டு இருக்கு தானே. அப்ப பிஐசிடிக்கு கிடைக்கும், பிஎஸ்சி கிடைக்காது, இல்லாட்டி பிஎஸ்சி கிடைக்கும் பிஐசிடி கிடைக்காது, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கிட்ட அந்த அந்த ஸ்கில் இருந்துக்கு பட்சத்துல என்ன செய்வான் அவன், அந்த உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கு, ஓகே உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்தா என்ன செய்வான் அவன் உங்களுக்கு எடுத்துருவான். ஸோ நீங்க அதை பத்தி கணக்க யோசிக்க தேவையில்லை. ஆனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க, இது பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் வேண்டாம், பிஐசிடியை விட பிஎஸ்சி நல்லம் ரெண்டாப்பில் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய மேட்டரா இல்லை. ஒரு ஹையர் பண்றவன் பிஐசிடி நல்லமா பிஎஸ்சி நல்லமான்னு சொல்லி தான் பார்க்க மாட்டான். ரைட்டு? என்னடா 31 மெசேஜால போயிட்டே இருக்கே. ஓகே, கலமு யூனிவர்சிட்டியில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பற்றி சொல்லுங்க. ஓகே ஓகே, கலமு யூனிவர்சிட்டியில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். நான் இந்த கோர்ஸ் ஓடரில் பெஸ்ட்டுக்கு போட்ட கோர்ஸ் கலம் யூனிவர்சிட்டியில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். எனக்கு அது ரிசர்ச் ஸ்கோரும் இருந்தேன், பட் அதில் ஆப்டிடியூட் ஃபெயில் ஆனதால எனக்கு அது கிடைக்கல. ஸோ எந்த ஒரு ட்ரீம் அந்த ஒரு கோர்ஸ் உண்டு, அது மிஸ் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த முறை அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள்ட்ட அந்த சர்ச் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் போயிடலாம். அது இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா, அதில் வந்துட்டு எல்லாருக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, 4 இயர் டிகிரி இல்லை 3 இயர் டிகிரி தான். அந்த நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் ஜிபிஏ சிஸ்டம் சொல்லி உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தருவாங்க. ஸோ அந்த மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் மாதிரி சர்ச் ஸ்கோர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர் முடிய அது உங்களுக்கு ஒவ்வொரு ஜிபிஏ வந்துட்டு, அந்த ஒரு ஜிபிஏ ஒரு குறிப்பிட்ட லெவலை விட கூட, ஐ திங்க் 3.2 ஜிபிஏ என்னமோ அதை விட கூட இருக்குமான பட்சத்தில், இல்லை சாரி அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 100 பேர் போகலாமா அந்த கோர்ஸுக்கும், அதில் டாப் ஜிபிஏல இருக்கிற 50 பேர் தானே என்ன கிடைக்கும், 4வது இயர் கிடைக்கும். மத்தாக்களுக்கு எல்லாமே என்ன 3 இயரோடைய அவியலுக்கு முடிஞ்சு அவைய வெளியில வந்துடுவாங்க. ஸோ அவியலுக்கு ஹானஸ் என்று சொல்றது 4வது இயர் போறாங்களுக்கு ஹானஸ் கிடைக்கும், இவியலுக்கு அது கிடைக்க மாட்டா. ஐசிடிக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் பெஸ்ட் இல்லை. ஐசிடி நீங்க படிக்க போறீங்களா, நீங்க ஒரு ஜொப்புக்கு போக போறீங்களா, நீங்க உங்களை எவ்வளவு பெஸ்ட்டாக தயாரிச்சு கொள்றீங்களோ நீங்க என்ன செய்யலாம், அப்படியே போகலாம். ஆனா சில இப்போ ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க மொரட்டோவை போறீங்கன்னு சொன்னாலோ இல்லாட்டி கொலம் யூனிவர்சிட்டி போறீங்கன்னு சொன்னாலோ உங்களுக்கு என்ன இருக்கும், அதில் அந்த கணக்கு கிளப்ஸ் இருக்கும், இது செய்யலாம். உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய பேரை சந்திக்கலாம், நெட்வொர்க்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால உங்களுக்கு அது ஒரு பிளஸ் அமையும். ஐசிடி செய்யறது நல்லமா, இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்க இப்படி சொல்றது தானே. சில பேர் என்ன சொல்றீங்க, ஐசிடி நல்லமா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நல்லமா இது நல்லமா. இப்போ நார்மலா ஒரு ஜொப்புக்கு ஹையர் பண்றவன் எப்படி பார்க்கறா, எல்லாம் ஒரு கோர்ஸ் தான் வழங்குதா.
அப்போ அவனுக்கு அது ஒரு கோர்ஸ், உங்களுக்கு தானே அது என்ன ஒரு பெரிய விஷயமா போகுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்கிறதுல ஐடியா கூட இருக்குமெண்டு சொன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை, ஏதோ ஐடிக்குள்ளே போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் எனக்கு பிடிச்சதை நான் கண்டுபிடிச்சி போகணுமெண்டு சொல்ல போல நீங்கள் என்ன செய்யலாம், இந்த அதாவது ஒரு ஜென்ரல் ஐடியை சூஸ் பண்ணலாம். மொரோட்டோ பிட் எப்படி அது சொல்லிட்டேன். unable to unmute wait. ரைட், இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். கதைக்கணும் பண்ணி விரும்புகிறார்கள் கதைச்சு கொள்ளுங்க. ஆர்ட்ஸ் செஞ்சு ஜியோகிராஃபி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா? ஓம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு 3 பாடம் எதில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பாடம் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரோ ஐடி நல்லமா ஐடிஎம் நல்லமா? நான் சொல்லிட்டேனே, ஐடி பிஎஸ்சி ஐடி மொரோட்டோ போகிற இல்லைன்னு உங்களுக்கு நல்ல சர்ச் ஸ்கோர் வேணும், அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த வேர்ஷனாக ஐடிஎம் இருக்கும். இப்போ நான் சொல்லேன் தானே, இப்போ உங்களுக்கு வேற ஒரு கோர்ஸில் ஐடிஎம்முக்கு இப்போ நான் சொல்லேன் 0.9ங்கிறது ஐடிஎம் கட் ஆஃப் அமௌண்ட் வச்சா, இப்போ இன்னொரு யூனிவர்சிட்டியில், அதாவது கொஞ்சம் ஒரு டயர் 2 யூனிவர்சிட்டியில் இருக்கிற இன்னொரு கோர்ஸ் வந்துட்டு அதை விட ஒரு நல்ல சர்ச் ஸ்கோரில் இருக்கிறது இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யலாம், அதை விட்டு போட்டு ஐடிஎம் எடுக்க போகிறோம்னாலும் அது ஓம் நான் சொல்லுவேன், என் பர்சனல் கருத்து இது. ஏன்னு சொன்னா மொரோட்டோவை பொறுத்த மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு என்ன கூட இருக்கும். கண்டினியூஸ் ஒரே ஒரு கேள்வி வருது, இந்த சர்ச் ஸ்கோருக்கு எந்த கோர்ஸ் போறாங்க, என்ன கோர்ஸ் போறாங்கன்னு சொல்லி திருப்பி சொல்ற விஷயம் தான் அது. உங்களோட சர்ச் ஸ்கோர்ல மட்டும் இல்லை டிபெண்ட் பண்ணிக்கிறது உங்களோட யூனிவர்சிட்டி கிடைக்கிற விஷயம். உங்களோட ஏரியா புள்ளியில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோர்சஸுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோட்டான்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோட்டா தான் இந்த சர்ச் ஸ்கோர் போகுமா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கும். அதுக்குள்ள நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஆல்ரெடி டைம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க ஏலா. ஸோ நீங்கள் போன அந்த யூனிவர்சிட்டி சர்ச் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும், என்ன கோர்ஸ் போயிருக்குன்னு சொல்லி. அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் பேசிக்கு ஏலா, ஆல்ரெடி டைம் போயிட்டு இருக்குது. ஸோ ஐடி ரிலேட்டடாக வெறும் கொஷின்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், இந்த எம்ஐடியை பற்றி, கெலன் எம்ஐடியும் சவுத் ஏஷியன் எம்ஐடியை பற்றி ஒரு விஷயம் இருந்தாலும் திருப்பி ஒரு ஆள் கேட்டுச்சு, மெசேஜ் பண்ணிச்சு. என்ன விஷயம்டா, கெலன் எம்ஐடி வந்துக்கிட்டு 4வது வருஷம் நீங்கள் ஸ்பெஷல் செய்யலாம், அதாவது மேனேஜ்மெண்ட்ல செய்யலாம், இல்லாட்டி ஐடி பீரியட் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் சவுத் ஏஷியன் எம்ஐடி வந்துட்டு அப்படி இல்லை. மொத்தமே 3 வருஷ கோர்ஸ் தான். உங்களுக்கு பிஎஸ்சி எம்ஐடி அப்படின்னு மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஜென்ரல் டிகிரி. சவுத் ஏஷியன்ல கிடைக்கிறது ஜென்ரல் டிகிரி, கெலன் யூனிவர்சிட்டியில கிடைக்கிறது வந்து ஸ்பெஷல் ஒன்று செய்வே இல்லைங்க. ஃபைனல் இயர்ல ஸ்பெஷல் ஒன்று செஞ்சு அதுக்கேற்ற உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் பக்கத்துல வரும். ரைட். இன்னொரு விஷயம், அந்த எம்ஐடி வந்துட்டு நினைக்கிறேன் மெட்ஸ் பயோ செஞ்சாக போகலாம். அது அப்டிடியூட் ஒன்று இருக்கு, இந்த முறை இல்லை தாக்கி நினைக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜெயப்பூரில் ஃபுல்லாக 4 வருஷம் படிக்கலாம். ஐஎஸ் வந்துக்கிட்டு 3 வருஷம் தான், 4 வருஷம் படிக்கலாம். ஐஎஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்துட்டு கொழும்புலேயும் ஜெயப்பூர்லையும் இருக்குது. கொழும்புல வந்துக்கிட்டு கொழும்பும் சரி ஜெயப்பூரையும் சரி 3 வருஷம் நீங்க படிப்பீங்க, ஷுவரா படிப்பீங்க. 4வது வருஷம் அம்சாச்சு இந்த மாதிரி உங்களோட ஜிபியை வச்சுட்டேன் உங்களுக்கு 4வது வருஷம் போனஸ் தருவாங்க. சம்டைம் தர மாட்டாங்க, ஜென்ரலோட நிப்பாட்டிடுவாங்க. ரைட். ரைட், உங்களுக்கு இப்போ ஓகே, ஜெசாகுலாம் அப்படின்னு நான் அவரும் ஒரு விஷயம் எட் பண்ணியிருந்தேன். ரைட், இப்போ இப்போ நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாரும் திருப்பி கேட்குற விஷயம் என்னென்னு, இது எனக்கு எந்த சர்ச் ஸ்கோர் இது, ஸோ நான் இதுக்கு எதுக்கு போகலாம், எந்த சர்ச் ஸ்கோர் இது எதுக்கு போகலாம். அவர் சின்ன தான் ஆல்ரெடி உங்களோட சர்ச் ஸ்கோர் இதுங்கிறதால மட்டுமே நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட கோர்ஸுக்கு எடுப்பானு இல்லை. அதுக்கு நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன சர்ச் ஸ்கோர் எடுத்தீங்க, சாரி உங்களோட சர்ச் ஸ்கோரை விட கூட எடுத்திருக்கிற ஆக்கள், இப்போ இந்த முறை எழுதினத்தில் உங்களோட சர்ச் ஸ்கோரை விட கூட எடுத்த ஆக்கள் அதுக்கு அப்ளை பண்ணக்கோல உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், அது கிடைக்க மாட்டேன். ஏன்னு நினச்சேன்னா, இப்போ ஒரு நல்ல சர்ச் ஸ்கோர் இருக்கிற ஒருத்தன் எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம், நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த கோர்ஸ் தான் போவான்ட்டு, ஆனால் எனக்கு இது வேணாம் அது வேணும் எடுப்பேன். ஏன்னாட்டா நம்மளோட மொரட்டுவையில் ஒரு ஏஐ கோர்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஏஐ கோர்ஸுக்கு மெட்ஸ் படித்த ஒரு ஆள் தான் போகலாம். அந்த மெட்ஸ் படித்த இதில் வந்துட்டு இப்போ போன முறை என்ன நினைச்சுக்கிருந்தாண்டா எல்லாரும்
ரைட். இப்போ எனக்கு இங்கே 78 வரைக்கும் போன வர அம்பாறையில் இது போயிருந்துச்சு, இன்ஜினியரிங் போயிருந்துச்சு. ஸோ 79வது ஆள் ஏஐ போவார், இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஆள் ஏஐ போவார், அப்படித்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா சம்மாந்தூர்லேருந்து ஒரு போய் ஏஐ வைத்தார். 79வது ஆளுக்கும் 80வது ஆளுக்கும் என்ன கிடைக்கல, ஏஐ கிடைக்கல. எப்படி என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா அந்த சம்மாந்தூர போயிற சர்ச் ஸ்கோர் வந்துட்டு 1.6. 1.6 சொல்றது ருகுனு இன்ஜினியரிங் போகிறேன் சர்ச் ஸ்கோர். சரிதானே? ரோன் இன்ஜினியர் அவன் அப்ப என்ன செஞ்சுக்கான், இன்ஜினியர் வேணாம்னு சொல்லி போட்டு எனக்கு இதான் வேணும்னு சொல்லி கேட்டு போய்க்கான். அப்ப சாதாரணமா போற சர்ச் ஸ்கோரோட அவன் சர்ச் ஸ்கோர் ஆக அங்க டொப்பில் இருக்கும். எனக்கு என்ன, எனக்கு அதை தாண்டி அவன் வாங்கி போய்க்கான். ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் விறக்கோல என்ன செய்யும், அந்த சாதாரண சர்ச் ஸ்கோர்ல இப்போ போன வருஷம் இந்த சர்ச் ஸ்கோர்ல நான் போனேன், இப்போ எனக்கு மீது இப்போ இந்த 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 முறை எனக்கு மீது அந்த சர்ச் ஸ்கோர், அப்போ எனக்கு இது கிடைக்கும் தானே என்று நினைச்சிக்கிற மைண்ட் செட் என்ன செய்யும், உடையும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், அப்படி சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும் என்னென்னா, நாளைக்கு வந்துட்டு அண்டர் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் ஃபக்கரை பார்த்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் மனுஷனா, உங்களுக்கு இது செய்யறதுக்கு அது பேர் என்ன, யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தரதுக்கு ஃப்ரீயாக நாங்கள் ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் ஆயிஷா பாலிகா மகாவித்யாலயம் அக்கரபத்தில் இருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும். வெளியூரில் இருக்கிறார்கள். நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை இந்த 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 சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல கூட நாங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தரத்துக்கும் அங்கே என்ன இருக்கு, நாங்கள் ஆள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது அந்த கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு அண்டர் கிராஜுவேட்டும் என்ன இருப்பார், அங்கே இருப்பார். ஸோ உங்களுக்கு நீங்கள் அங்கே வாரதன் மூலமா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான டவுட்ஸுகள் இருந்தால் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், அவிடத்தையே இது ரெஜிஸ்டர் பண்ணுறாலும் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற நோக்கத்தில் இருப்பீங்களாம்னு சொன்னால் நீங்கள் வந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன சில டவுட்டுகள் இருக்கும். அந்த டவுட்டுகளை முடிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ரெஜிஸ்டரும் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ இது நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். இது நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெளியால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் வெளியால் காசு கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு கட்டம் பெறும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு 9:30 தாண்டி போயிட்டு இருக்கி, இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, பாவம் நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்களா நீங்க சரியா. ரைட், நம்ம முடிச்சுக்கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் இது எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? Oh, full thanks.